அவருடைய தந்திரம் நம்மளுக்கு புரியாதனால தான் நிறைய நேரத்தில் திருச்சபை ஏமாந்து போயிடும். திருச்சபை ஏமாந்து போயிடும். இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் எப்படி கொடுத்துட்டாங்கன்னா, மருந்து மாரி இப்படி கொடுத்துட்டாங்க. வாயில் சாப்பிடுங்க இந்த சீக்குக்கு, இது சாப்பிடுங்க இந்த சீக்குக்கு. இல்லை, உள்ளுக்கே ஆன்டிபாடி இருக்குதுன்றது ரொம்ப பேர் மறந்துட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? உள்ளுக்கு எதிர்ப்பு சக்தி கர்த்தர் இயல்பாய் வைத்திருக்கான்னு மறந்துட்டாங்க. அன்னைக்கு அதுதான் தேவனுடைய வார்த்தையே உங்களை உள்ளுக்குள்ளது உங்களை புதுப்பிக்கும். நீங்கள் அடிக்கடி போயிட்டு உட்காந்து யார் மணிக்கு உட்காந்து தீர்க்க தரிசனம் கேட்டுட்டு உட்காந்துருக்கணும். எப்போ பார்த்தாலும் எனக்கு யாரோ சொல்லிட்டு இருக்குன்ற அவசியமே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்குள்ளாலுந்தே கர்த்தர் அவருடைய வார்த்தை கொண்டு உங்களை ஆற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார். இன்னைக்கு பிசாசு உங்களை மேனிப்புலேட் பண்ணி உங்களுடைய தனிமையை ஆயுதமாக உங்களுக்கு விரோதமாக திருப்பத்துக்கு உங்கள் தனிமையை பயன்படுத்துகிறான். அப்போ தனிமை என்றது ஒரு உணர்வு என்றால், தனிமைப்படுத்துதல் என்றது ஒரு செயல். தனிமைப்படுத்துதல் என்றது ஒரு செயல். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லிட்டு வசனத்துக்குள்ள போகிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு ஒரு பரிசுத்தமான அந்த கதையை பற்றி பேசினார். ஆனால் இந்த டாப்பிக்கை கர்த்தர் திடீர்னு தான் பேசினார். அப்பொழுது எனக்கு அந்த சம்பவம் நினைவு வந்தது. கேவனிங்க, நம்மளுக்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது சொல்லியிருக்காங்க, ஒரு 3 எருமை மாடு இருந்துச்சான். ஒரு சிங்கத்தால் போய் அந்த மாடை அடிக்க முடியல. ஏன்? 3 எருமை மாடு சேர்ந்து சிங்கத்தை துரட்டிடும். அப்போ சிங்கம் ஒரு நரித்தந்திரம் பண்ணிச்சான். எப்படி? சிங்கம் ஒரு நரித்தந்திரம் பண்ணிச்சான். என்ன பண்ணிச்சான்? ஒன்றுக்கு போய் குத்தி விட்டு அந்த ஒரு மாட்டையாக கழட்டுனுச்சான். கழட்டி அந்த ஒரு மாடாக அடித்து சாப்பிட்டு 3த்தையும் கொண்டுருச்சான். இன்னைக்கு எதிராளி தனிமைப்படுத்துகிறான் தேவனுடைய பிள்ளைகளை. அந்த தனிமைப்படுத்துதல் எப்படிலாம் அவனுடைய யுக்தியை பயன்படுத்தி சபையை தனிமைப்படுத்துகிறான், ஜனங்களை தனிமைப்படுத்துகிறான். ஒவ்வொரு தனி மனுஷன் வாழ்க்கையும் தேவனும் நெருங்கிடக்கூடாதபடிக்கு எப்படியெல்லாம் தனிமைப்படுத்துகிறான்றதை இங்கே இருக்கிற எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. சின்ன சின்ன நொஞ்சாலாம் கற்றுக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அநேக நேரத்தில் அப்பா அம்மா கூட ஒற்றுமையாகவே இருக்க முடியல, அப்பா அம்மா கூட சேர்ந்து நடக்க முடியல, அப்பா அம்மாவுடைய ஆலோசனை கேட்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வளர்ந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சபையோடு நடக்க மாட்டேதுங்க. சின்ன ஸ்கூல் படிக்க பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க பார்த்தா பெரிய ஆளாக அதே கேஸாக தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்டதுக்கு அடுத்ததுக்கப்புறம் வளர்ந்து நல்லா பேப்டிசம் எடுத்து வளர்ந்து வர வரைக்கும் சபைக்கு கட்டுப்பட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் இதுக்கு கொஞ்சம் வசனம் தெரியும். அந்த வசனம் தெரிஞ்சுட்டு இது போடுற ஒரு களியாட்டம் இருக்குது. காலு வானத்துக்கும் தலை கீழே அந்தரத்தை குதிக்கும். ஏன்னா இதுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சுன்னு ஒரு திமிரு. எனக்கு தான் உங்களுக்கு இங்கே கவனிங்க, இந்த செயலை வைத்த பிசாசு உங்களை தனிமைப்படுத்திடுவான், உங்களை சபையிலிருந்து ஓரம் கட்டிடுவான். இன்னைக்கு ரொம்ப பேத்துக்கு புரியல இதோட இந்த சாத்தானுடைய மேனிப்புலேஷன்றது எவ்வளோ ஒரு கொடியதானதாக இருக்குது. நான் பேசுகிற செய்தி இங்கே உள்ள மட்டும் இல்லை, அது வேற எங்கேயும் சேர்ந்து போகும். நான் சொல்கிறது எல்லோரும் விளங்கிக்கொள்ளுங்க. நினச்சிக்காதீங்க லைஃப்பில் இது நடக்கலையே. இல்லை, அநேக நேரத்தில் உங்களை நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே வைத்தே உங்கள் குடும்பத்தை தனிமையாக்கலாம். முன்னெல்லாம் பாருங்களா, பிள்ளைங்க நம்மளோட சேர்ந்து உட்காந்து நல்லா விளையாண்டுட்டு இருப்பாங்க, ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு வாலிப வயசு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையனும் இல்லை அந்த பொண்ணும் ஃபோனும் தனியாக ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட் ஆக மாட்டாங்க. இவன் ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே போச்சுன்னா பிசாஸ் ஆக்சுவலி உங்களை தனிமை கட்டினான்னு அர்த்தம். இன்னைக்கு எத்தனையோ திருமணம் செய்த குடும்பத்துக்குள்ள கணவன் மணியவே இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளால அன்னோனியமாக இருக்கிறதை காட்டிலும் இப்போ ஃபோனும் அவங்களும் ரொம்ப அன்னோனியமாயிட்டாங்க. அன்னோனியம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளால யார் யாரோலாம் வந்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. யார் யாரோ போக்குவரத்தமாக இருக்கிறாங்க. அன்பான பிள்ளைங்களுக்கு கவனிங்க, நான் பேசுறத நான் நிஜத்தை சொல்லுகிறேன். ஏன்? குடும்பத்துக்குள்ளாலே உங்களை பிசாசு ஓரம் கட்டுறோம். அந்த மாட்டை அடித்தான் பார்த்தீங்களா, நான் சொன்ன பார்த்தீங்களா, சிங்கம் மாடை அடித்து ஓரம் கட்டி அதுக்கப்புறம் அடிச்சிச்சு. அந்த மாதிரி வந்து உங்களை தனிமைப்படுத்துகிறான். அப்போ பிசாசோடைய தந்திரங்களில் ஒன்று உங்களை தனிமைப்படுத்துறது. ஏன் தெரியுமா? நீங்கள் தனி ஆள் ஆயிட்டீங்கன்னா உங்கள் கெதி என்ன தெரியுமா? இப்போ அந்த பிரசங்கி 4வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. வேப்பெல்லாம் வேதம் ஐயோன்றதோ தலையில் அடிச்சுக்கிட்டு ஐயோ நிற்குங்க, ஐயோன்னு அர்த்தம். அவனுக்கு நாசம் வந்துருச்சுன்னு அர்த்தம். கர்த்தரே ஐயோன்றாரு. இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ. ஏன் ஐயோ?
ஏன்னா அவன் தனியா இருந்து விழுந்தான்னு வச்சுக்கேன், அவனுக்கு ஐயோ. வாசிங்கம்மா. அவனை தூக்கிவிட துணை இல்லையே. அவனை தூக்கிவிட துணை இல்லையே. அப்ப ஒரு மனுஷன் தனியா இருக்கிறதை தேவனே விரும்பல. கர்த்தரே சொன்னாரு, ஆதாமை நனித்து கர்த்தர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? மனுஷன் தனிமையில இருக்கிறது எல்லாத்தையும் நல்லது நல்லதுன்னு சொன்ன தேவன் அது ஒண்ணு நல்லது இல்லைன்னு. மனுஷன் தனியா இருக்கிறதே நல்லதே இல்லை, கூடாத காரியம். அப்ப எதெல்லாம் கர்த்தர் கூடாதுன்னு சொல்லிட்டாரோ பிசாசு அதை உன்னிப்பா பிடிச்சுக்கிட்டான். உன்னிப்பா பிடித்துக்கிட்டு இவங்களை எப்படியாவது ஒண்டி ஆக்கணுன்றது அவனுடைய நோக்கம். தேவனுடைய எண்ணமே பழகி பெருகிறது தான். அப்ப பழகி பெருகிறதுன்னு நினைச்சுக்காதீங்க. தேவன் பழகி குடும்பத்தை, அது கர்த்தர் ரெண்டே இடத்துல சொன்னாரு. ஒன்னு ஆதாம் சொன்னார், ஒன்னு நோவாவுக்கு சொன்னார். விளங்குதா? இன்னைக்கு பழகி பெருகி 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 பூமியை ரொம்ப வேட்டான்ற அளவுக்கு பழகிருச்சு. நான் அதை பத்தி பேசல. நான் சொல்றது என்னன்னா, கர்த்தருடைய நோக்கமே என்னதுன்னா தேவனுக்கு பயப்படுற சங்கதிகள் உண்டாகணும். அப்ப பிசாசோடைய நோக்கமே என்னன்னா அப்படி ஒண்ணு உருவாகக்கூடாது. தேவனுக்கு பயப்படுற சங்கதிகள் உருவாகக்கூடாது. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் உருவாகக்கூடாது. சபையில இருந்து ஐக்கியப்பட்டு சபையில வளர்ந்து வருகிற ஆவிக்குரிய பிள்ளைகள் உருவாகக்கூடாது. அப்ப என்ன செய்வானா, உங்களை எப்படியாவது முதல் காரியம் உங்களை உருவாகிற இந்த பள்ளிக்கூடமாகிய திருச்சபையிலிருந்து உங்களை ஓரம் கட்டுவான். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இன்னைக்கு எத்தனை திருச்சபைகள்ல நான் சில ஊழியர்காரர்களோட பேசியிருந்த உண்டு. அவங்க சொல்லுவாங்க, இல்லை பாஸ்டர், சனிக்கிழமை ஏதாவது வர்ஷிப் நாள் அன்னைக்கு வருவாங்க, மற்ற காரியங்களுக்கெல்லாம் வரவே மாட்டாங்க. காதால கேட்டிருக்காங்க. ஏன் கிட்ட சொன்னது வரமாட்டாங்க பாஸ்டர். சில நேரத்தில் காலில் வந்து கெஞ்ச வேண்டியது, வாங்க இது ஆக்டிவிட்டிஸ் வந்து வாங்கின வரமாட்டாங்க. வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு எல்லோரும் சேர்ந்து சபைக்குள்ளால எல்லோரும் ஒற்றுமையா இருக்க வேண்டிய இடத்துல போய் இன்னைக்கு சபைக்குள்ளே தனிமைப்படுத்தப்படுது. சபைக்குள்ளே தனிமைப்படுத்தப்படுது. அதுக்கு நீங்க 1000 காரணம் கொடுப்பீர்கள், 1000 காரணம் சொல்லுவார்கள். ஆனா சபைக்குள்ளாலே தனிமைப்படுத்தப்படுது. உங்க குடும்பத்துக்குள்ளாலே நீங்கள் தனிமையாக்கப்படுகிறீர்கள். உங்க பள்ளிக்கூடத்துல நீங்க கர்த்தரை அறிஞ்ச பிள்ளைங்க தெரிஞ்சுன்னா முடிஞ்சு. ஆமாவா இல்லையா? பிள்ளைங்களை அப்படியே டீச்சர் மட்டும் இல்லை, விளங்குதா உங்களுக்கு? சில ஸ்கூல்ல நான் கேள்விப்பட்டதும் உண்டு. இங்கே சாட்சி இருக்குது, சட்டன் சாட்சிகள். பிள்ளைகளை எவ்வளோ டிஸ்கிரிமினேட் பண்ணியிருக்காங்க, கர்த்தர் நிமித்தம் நம்மளுக்கு உபத்திரம் உண்டு அப்படின்றத சின்ன பிள்ளைங்க இடத்துலேயே பார்த்தாச்சு. இல்லைன்னு சொல்லிடலாம் உல்ட்டா விட தேவையில்ல. அது கிறிஸ்துவ பிள்ளைங்கன்னா உட்கார வச்சுட்டு பிரெயின் வாஷ் அவங்க பண்ணுவாங்க. எதுக்கு? ஏன் கர்த்தர் அறியக்கூடாதா? உரிமை இல்லையா? சத்தியத்தை தேடி அறையும் பொழுது எங்களுக்கு சத்தியம் இதுதான் தெரியும் போது நாங்கள் மன திரும்பக்கூடாதா? நாங்கள் மாற்றி அந்த நம்பிக்கை முறையை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? கவனிங்க அன்பான பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டுட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்க தனிமைப்படுத்தப்படுகிறீங்க. ஆனா இந்த தனிமை நல்லது. ஏனென்றால் உங்களுக்கு உலகத்தோடைய பாரம்பரியத்தையும் உலகத்தோடைய காரியம் சம்பந்தப்பட்ட எந்த அந்த தீங்கு கொண்டு வர எந்த மனுஷர்களும் உங்களிடத்தை தேவன் அண்ட விடாதபடிக்கு உங்களை விளக்கிடுவார். ஆனா நான் சொல்ற அடுத்த தனிமை என்ன தெரியுமா? இது பிசாசு உண்டாக்குற தனிமை. இன்னைக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு ஃபேமிலி வேண்டாம், என் குடும்பம் வேண்டாம், என் புருஷன் வேண்டாம், யாரும் பொண்டாட்டி வேண்டாம், யாரும் வேண்டாம், நான் போதும், நானே வாழ்ந்துக்கிறேன், அப்படி எண்ணம் உங்களுக்கு வருமானால் பிசாசு உங்க தலைக்குள்ள உங்க இருதயத்துக்குள்ள இறங்கி உக்காந்துருக்கான்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தரே சொல்றாரு என்னதுன்னு, நீ தனிமையில இருக்கிறது கூடாது, நீ தனிமையில இருக்கிறது நல்லதே இல்லைன்ட்டாரு. ஆனா பிசாசு நம்மள தனிமையில இருக்க விரும்ப வைக்கிறான், தூண்ட வைக்கிறான், அது எதிர்பார்க்க வைக்கிறான். ஆனா நீங்க அந்த தனிமையில இருக்கும்போது தனிமையா இருக்கீங்க, தனிமையில இருக்குன்ற நினப்பிலே வேற ஆள்கிட்ட உங்க தனிமையை வெளிப்படுத்திட்டு இருப்பீங்க. எனக்கு யாரும் வேண்டான்ற எண்ணத்திலே இது யார் கூட டீல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கால கொடுமெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். எனக்கு யாரும் வேண்டாங்க, ஆமா நான் தனியா இப்படியே இருந்துறேன், அது கூட ஒரு ஆள் தான் சொல்லும். விளங்குதா? தனிமையில இருக்கிறதுக்கு சொல்றதுக்கே இதுக்கு இன்னொரு ஆள் வேணும். ஆனா தனிமையில இருக்காங்க. அன்பான பிள்ளைகளே இங்க கவனிங்க, இப்படிதான் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து போயிருக்கு, எத்தனையோ பிள்ளைகள் தன் தகப்பனையும் தாயும் விட்டு போயிருக்கு, எத்தனையோ பிலீவர்ஸ் சபையை விட்டு போயிருக்காங்க. பாஸ்டர் எங்களை விசாரிக்கிறதே இல்லை. உங்களை நான் எதுக்கு விசாரிக்கணும்? ஏன் சபையில் உங்க விசாரிக்கிறதே பத்தலையா? பாஸ்டர் சிலது இருக்குது, நான் சபைக்கு வரல, ஏன் அவர் வந்து எங்களை கூப்பிடுவேன் தானே, நீங்க சபைக்கு வரலன்னா நான் ஏன்னு கேட்க மாட்டேன், எனக்கு அந்த வேலை இல்லை.
இவங்க வராம வெட்டி வீட்டில் உட்காந்துருப்பாங்க. நான் வீட்டில் போய் கால் கை உருவி வீட்டு சபையை கூப்பிட்டு வரணுமா? பிரம்போட வேணா வீட்டுக்கு வருவேன். மகாணயம் பத்தி தெரிஞ்சா கேள்விப்பட்டு உள்ளுக்குவாங்க. விளையாடாதீங்க. நான் அதுக்குன்னு நான் இங்க இருக்க யார் வீட்டுக்கு நான் விசாரிக்க வந்தது இல்லை. சிலர் பேர்த்துக்கு இங்க வந்திருக்கான் இல்லையா? இங்க 3/4 பேர்த்து வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆமாவா இல்லையா? நான் வருவேன். எனக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஜாலியாக வந்து உட்காந்து வீட்டில் சாப்பிட்டு பிள்ளைங்களோட விளையாண்டுட்டுலாம் வேற போவேன். ஆமாம், அதுக்குன்னு நான் சொல்கிறது என்னன்னா, இவங்களுக்கு எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்கும். எங்கேயாவது பிசாசு இவங்க மண்டையில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருப்பான். அதை கொண்டு இவங்க தனிமைப்படுத்தி ஒதுங்கிடுவாங்க. தனிமை ஒதுங்கிடுவாங்க. எங்களுக்கு யாரும் வேண்டாம், சர்ச் எங்களை கை விட்டுருச்சு. அட பாவி, அடுக்குமா? இல்லை, இன்னும் சில விஷயம்லாம் வரும் லைஃப்பில் சொன்னால் சரியாக வராது. ஆமாம், ஏன் கரெக்டா எங்களை கை விட்டாங்க, சர்ச் எங்களை நட்டாத்தில் விட்டுச்சு. இவங்களை நம்பிதான் சபையே ஓடுது. வணங்குதா? ஐயோ, இங்க யாரையும் தனிப்பட்டு சொல்ல, இங்க மிஸ் பிலுவெல்லாம் கரெக்டாக இருக்காங்க. இங்க அப்படி சொன்னோம்னா அப்படி நடிச்சுக்குவாங்க, யாரையோ பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க அப்படி யாரும் இல்லை. நான் ஜென்ரலாய் சிலருடைய இருதயத்துக்குள்ளால, அதுக்கு நீங்க இருந்து யாரும் போகாமலாம் இருந்ததுலாம் இல்லை, போய் இன்னும் என் கூட தொடர்பில் இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் யாரையும் குற்றப்படுத்தலை. நான் சொல்றதுன்னா, பிசாசு உங்களை தனிமைப்படுத்துகிற தந்திரங்களில் உன்னை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு சபைகளில் வைத்தே உங்களை ஓரம் கட்டிட்டா போதும், அதோட எங்களுக்கு சர்ச் வேண்டாம், எங்களுக்கு சர்ச்சை வேண்டாம். ஏன்? பிசாசு அடுத்த தந்திரம் ஒன்று உள்ளுக்கு மைண்டுக்குள்ளே போடுறான். நானே சபை, நான் எதுக்கு ஒரு சபைக்கு போக வேண்டும்? அப்போ எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நான் தேவனை அப்படி ஆராதிக்கிறேன். விளங்குதா உங்களுக்கு? இது அந்த சமாரியஸ்தியை சொன்னால, இந்த மலையில் எங்கள் பிதாக்கள் தேவனை தொழுது, நீங்கள் சொல்கிறீங்க அங்கே தொழுது கொள்ளணும், ஏசு கூட சொல்லிட்டு இருந்தா ஞாபகம் இல்லையா? அவங்க அந்த சமாரிய ஸ்திரீ, நீங்கள் அங்கே தான் தேவனை தொழுது கொள்றீங்க, நாங்கள் எங்கள் தலைமுறையாக இந்த மலையில் தொழுது கொள்வது வருதுகிறோன்ட்டு. விளங்குதா உங்களுக்கு? ஏன்னா யூதர்கள் எப்பொழுதுமே எருசலேத்துக்கு தான் போவாங்க. இவங்க வேலை வேலையை எடுத்துக்கிட்டாங்க. அதை சொன்ன ஞாபகம் இருக்கா? மவுண்ட் கெரிசிம் மலையை, கெரிசிம் மலையை தான் அவங்க தான் அங்கே போய் அவங்க தொழுகை செய்து கூட, எங்களுக்குன்னு நாங்கள் ஒரு புனித ஸ்தலத்தை ஏற்படுத்தி கொள்கிறோம். அன்பான பிள்ளைகளே, இப்படிதான் நிறைய பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இங்கே கவனிங்க, நான் ஒரு முக்கியமான உலகத்தில் இருக்கிற ஒரு பிரசங்கியோடைய அவர் சொன்ன வார்த்தையை கோட் பண்ண போகிறேன். அது என்ன சொல்லியிருக்குன்னா, ஒன் ஆஃப் த கிரேட்டர் டேஞ்சர் டு யோர் ஃபெய்த் இஸ் ஐசோலேஷன். இது சொன்னது பில்லிகிரேம் ஐயா. ஆபத்திலே ஒரு பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? உங்களை தனிமைப்படுத்தும். ஏன்னா நீங்கள் தனியாயிட்டீங்கன்னா நீங்கள் விழுந்தாலும் உங்களை தூக்க ஆள் இல்லை. கர்த்தரே ஆதம் தனியாக இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொன்ன தேவனுக்கு தெரியாதா தான் கூட இருப்பாருன்னு? அது இல்லை, மனுஷன் என்ன இருந்தாலும் தேவ ஆவியானவர் கொண்டே வாழ்ந்தாலும், ஆனால் மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் தேவை. விளங்குதா? ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் தயவு தேவை. அதுதான் இவ்வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் தேவ ஆவியினால மட்டுமல்ல மனுஷன் தயவிலும் விருத்தி அடைந்தார்னு வசனம் சொல்லுகிறது. மனுஷ தயவு நம்மளுக்கு வேணும். அப்போ சிலர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் சபைக்கு வரல அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற அடுத்த காரியம், இல்லை பாஸ்டர் என்கிட்ட நிறைய தப்பு இருக்குது, அதனால நான் போய் நானே என்னை சரிப்படுத்திட்டு வர போகிறேன். இப்படி பைத்தியம் பார்த்துருக்கீங்களா? ஓ, பார்த்துருக்கீங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கை தூக்கி கேட்டுங்க, கை தூக்கி கேட்டுங்க, நல்லா கை தூக்கி கேட்டுங்க. அப்பா நான் சரியாக தான் பேசுகிறேன். சார் விளங்குதா? நான் நினச்சேன் எனக்கு மட்டும்தான் அப்படி தோணி இருக்குது அப்படின்னு. விளங்குதா? நான் போய் என்னை சரிப்படுத்திட்டு வரேன். ஏய், நீ சரிப்படுத்துறதுக்கு நீ எதுக்கு போய் பண்ணிட்டு இங்கே வர? அப்படியே பரலோகத்துக்கு போக வேண்டியதானே? சபை தான் சரிப்படுத்துக்கிற இடமே. எப்படிமா இருக்கு? ஏங்க ஸ்கூலுக்கு போகல? இல்லைங்க, நான் சரியாக படிக்கிறது இல்லை, அதனால நான் போய் சொந்தமாக கற்று படிச்சுக்கிட்டு வந்து நான் பரிட்சை எழுதி பாஸ் பண்ணிக்கிறேன். ஆகிற கதையா? தேர்ற கதையா? கவனிங்க, பிசாசு நம்மளை எப்படியாவது ஓரங்கட்டி ஆகணுன்ற கங்கணம் கட்டி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். கவனிங்க, நீங்கள் நினச்சிக்காதீங்க யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காங்க, வசனம் இங்கே தான் போகுது, சின்னத்தை உங்களுக்கு தெரியலாம், கத்திரி இங்கே தான் பேசுகிறாருன்னு. எங்கேயோ பேசுகிறாரு, உங்களுக்கு ஆக வேண்டியது என்ன? பிறகுதா மற்ற வசனம் உங்களுக்கு பொருந்தும், இந்த வசனம் சிலருக்கு பொருந்தும். ஏன்னா
சில நேரத்தில் பிசாசு நம்மளோட இருதயத்தில் எப்படி தெரியுமா செல்ஃப் ரைச்சஸ்னஸை தூண்டி விடுவா, சுய நீதியை தூண்டி விடுவா. நான் என்னை சரிப்படுத்திக்கிட்டு வர போகிறேன். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிலர் மியூசிக்கை கற்றுக்க சொல்லுவேன், வாங்க கற்றுக்குங்கன்ட்டு சீக்கிரட்டாக போய் கற்றுக்கிட்டு இருப்பாங்க உண்டி. ஏன் தெரியுமா? திடீர்னு இவங்க ஹீரோவாக மாறி எல்லாத்துமே வாசிச்சு காட்டணுன்ற ஒரு பெரிய பெருமை தலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆனால் தெரியாது. நான் எப்படியாவது திடீர்னு கேட்கும் போது வாசிச்சுட்டா ஓ அப்படியான்னு பார்ப்பாங்க. அப்படின்னு எல்லாத்துமே வாசிக்க மாட்டி கற்றுக்க மாட்டாங்க. அதுங்கதா இது ஷோ ஆஃப் உடைய ஆவியை தூண்டி விடுது. கவனிங்க, இது ஒரு வித தனிமைப்படுத்துதல். தனிமைப்படுத்தல் உங்களை. ஏன் தெரியுமா? யாருக்கும் தெரியாம நான் தனியாக செய்கிறேன். நான் சொல்கிறேன், இது தேரவே தேராது, தேரவே தேராது. ஏன்னா நம்ம ஒரு இருதயத்தில் பெரிய தூண்டி பிசாசு உங்களை காட்ட விரும்ப வைக்கிறான். உங்களை நான் அதை காட்டணும். பாருங்க எப்படி கற்றுக்கிட்டீங்க, எப்படி யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு, எங்களுக்கு தெரியாத அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து கேட்கணும் என்ற மறைமுகமான சிந்தை அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இருக்குது. எதுக்குள்ளே இருக்கு? சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. என் ஆசான் ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட், உங்களுக்குலாம் தெரியாது. மலேசியாவில் இருக்க பேர் உள்ள ஒரு பெரிய ஒரு சைக்காலஜிஸ்ட்கே அவர் வாதியார். எனக்குதா அவர் கூட இருக்கும்போது இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். எனக்குதா அது ஊழியத்துக்கு பயன்படுது. அப்போ கவனிச்சிங்க, நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள இன புரியாமல் அப்பொழுது எதிர்பார்ப்பை பிசாசு விதைத்து கொண்டே வரும். எல்லாத்தையும் கற்றுக்க மாட்டாங்களாம். ஏன் தெரியுமா? தனியாக செஞ்சிருவேன், இந்த தனியாக நான் செஞ்சிருவேன் வாங்க பார்த்தீங்களா இல்லையா? எனக்கு யாரும் உதவி வேலை, தனியாக செய்து முடிஞ்ச ஒரே ஒரு ஆள் கர்த்தராகிய ஆண்டவர் மட்டும்தான். கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். அவருக்கு தான் யார் உதவியும் தேவையில்லை. மற்ற அத்தனை காரியத்துக்குமே மனுஷனுக்கு உதவி தேவை. அவளுக்கே மினிஸ்ட்ரிக்கு வரத்துக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு வர வேண்டியதுக்கு பர்னாபாவை அனுப்பி கூப்பிட்டு வர வேண்டியது இருந்துச்சு. அது வரைக்கும் அந்த ஆள் போயிட்டு உட்காந்துட்டாரு. எங்கே அராபியாவில் போய் 3 வருஷம் உட்காந்துட்டாரு. கூப்பிட மாட்டேன்ட்டாங்க யாரும் அவரை. ஆனால் அந்த தனிமையின் காலம் தான் பவுலை செதுக்கினது. இந்த தனிமை வேற, விளங்குதா? இந்த தனிமை வேற. அப்போ நம்மளுக்கு நல்லா விளங்கணும், பிசாசு கொண்டு வர தனிமைன்னு ஒன்று இருக்குது. அதில் தான் எனக்கு நானே சொந்தமாக செஞ்சுக்கிறேன், எனக்கு யார் உதவியும் தேவையில்லை. இந்த மாதிரி உங்கள் இதயத்தில் வருமானால் விளங்கி கொள்ளுங்க, உங்களை பிசாசு ஏவுகிறது. நான் யார்கிட்டையும் போய் கேட்கல மாட்டேன், நானே சொந்தமாக கற்றுக்கிட்டு காட்டுறேன். இதெல்லாம் பிசாசு. ஏன் சொல்கிறேன்னா, தேவனுக்கே மனுஷ தயவு தேவைப்பட்டுச்சு. வசனம் இயேசு மாம்சமாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் மாம்சத்தில் வெளிப்படும் பொழுது இயேசுவானவர், அவருக்கே மனுஷன் தயவு தேவைப்பட்டுச்சு. அவர் தேவைப்பட்டுச்சு, தேவைப்படலை நினச்சிக்காதீங்க. ஏன்னா குழந்தையா இருக்கும் போது ஏன்னா 8 நாள் அவரே போய் விருத்த சேதனம் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டாரா? யோசிச்சு பாருங்க. போயிட்டு விருத்த சேதனம் பண்ணுங்கன்னு கத்திட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மருந்தெல்லாம் பூச வேண்டியது இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பால் கொடுக்க வேண்டியது இருக்கும். பரலோகத்துக்கு தேவ தூதர்கள் ஒரு ஃபீடிங் பாட்டில் தூக்கிட்டு வந்து இயேசு இப்படி தூக்கி பால் அது கூட யாரோ உதவி தேவைப்பட்டிருக்கோம். ஸோ மனுஷன் தயவு எல்லாத்துக்கும் தேவை. பைத்தியம் மாரி உலகத்தை நிப்பாட்டிடுங்க. விளங்குதா? பைத்தியம் தான் கத்தோம், எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம், அதை சொல்கிறதுக்கு கூட ஒரு ஆள் வேணும். ஸோ நம்ம முதல்ல கொஞ்சம் சிந்தையை ஆராய்ந்து பாருங்க. நான் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னா அந்த தனிமையில் யார் கூட இருக்கான்னு பார்த்துங்க. விளங்குதா? இவன் மோசை மலைக்கு மேலே ஏறிட்டார். ஆமாவா இல்லையா? இவங்க கீழே களியாட்டம் வழிகளை கெடுத்து கொண்டானுன்னு இருக்கு. மோசை ஜாலியாக மேலே ஏறிட்டார். உண்ணாமலும் புசியாமல் மலை மேலே ஏறிட்டார். அவரும் தேவனும். விளங்குதா உங்களுக்கு? எலியாவும் தான் ஓனார் மனாந்தரத்தில். தேவன் தூதன் தலையில் சுட்டப்பட்ட அப்பத்தை கொடுத்து அடையை கொடுத்து சாப்பிட்டு ஓடுன்னு போது இவர் ஓட்டாரு. அங்கேயும் தேவனோட தான் இருக்கிறாரு. தேவன் சத்தம் கேட்டுச்சு, வெளியே வந்தார். ஏன் இவ்வளோ தூரம் வந்த? இப்போ திரும்பி இப்படி ஓடுது டமாஸ்கோ வழியாக ஓட சொல்கிறாரா? கவனிங்க, எல்லா இடத்துலையும் தேவ மனிதர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது அவர்கள் தேவனோடு இருந்தார்கள். அதுதான் அவங்கள ஒரு உயரத்துக்கு ஏற்றுச்சு. இவன் யோனா தனிமையில் இருந்த போதிலும் அவர் தேவனோட தான் இருந்தார், தனிமையில் தான் இருந்தார். ஆனால் சிலர் தேவனோட இல்லை. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட சில பேர்த்து தான் பார்க்க போகிறோம். கவனிங்க, எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். போதும். அதாவது
நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லிக்கணுமா. ஏன் தெரியுமா? சபை கூடுதலை வருகிறதை விட்டு விடாதபடிக்கு எப்படி இருக்கணுமா? ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். புத்தி சொல்ல கடுவோம். ஏன் சேர்த்து சொல்றாரு அதையும் சொல்லுங்க. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நாளானது எந்த நாள்? தேவனோட வருகையான நாளானது எவ்வளவு கட்ட வர்ற மாதிரி இருக்கோ அவளுக்கு அவளை புத்தி சொல்லுன்றாரு. இன்னைக்கு புத்தி சொல்லுதல் சபையில இருக்கா? சபையில புத்தி சொல்லுதல் இருக்கா? இருக்கா? ஆசீர்வதிப்பார், வாரி கொடுப்பார், ஓங்கி மிதிப்பார். ஐயே சிரிக்காதீங்க, நான் நிஜத்தை தான் சொல்றேன். ஏன் தெரியுமா? எத்தனை பேர் கைவிடப்பட போறார் தெரியுமா? ஏன்னா இவன் இப்படிப்பட்டவர்கள்லாம் உலகத்தையே பார்த்துட்டு தேவன் மேலே வர போறாரு. மத்திய காலத்தில் வந்து இறங்கி நம்மளை கூட்டிட்டு போறாரு. இவன் மேலே பார்க்க விடாமபடிக்கு பிசாசு கீழே பார்க்க சொல்றான். கர்த்தர் சொல்றாரு, உன் தலையை நிமித்தி இதோ மீட்பு சமயமாச்சுன்னு மேலே பார்க்க சொல்றாரு. இவன் கீழே பார்க்க சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை பரலோகத்தை பார்க்க முடியாதபடிக்கு பூமிக்கு உங்களை பேர் பிடிக்கிறான் பிசாசானவன். உங்களை தனிமைப்படுத்துறான் பூமிகளை. நீ அங்க போயிடாத பரலோகத்துக்கு. அங்க போய் என்ன செய்ய போற? ஓயாமல் நின்று தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்க போறியா பைத்தியம் மாரின்ட்டு? ஐயோ, நான் விளையாட்டு சொல்ல, எத்தனையோ பேர் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு துதினா என்னன்னே தெரியாது. இரவு பகலும் தேவனை துதிக்க போகிறோம், பாடிக்கொண்டே இருக்க போறோம். நம்மளா சிங்கர், கொயர் சிங்கரா 24 hours பாடிக்கிட்டே இருக்கிறதுக்கு? பரலோகத்தை எப்படிப்பட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. இயேசு சொல்றாரு, என்னோட சேர்ந்து இவர்கள் ஆளுகை செய்ய போறீங்க எங்களோட சேர்ந்து. புதிய ஏற்பாட்டில் வசனம் கொடுக்கப்படுது. நம்ம அவரோட சேர்ந்து, பவுல் சொல்லுங்க, நம்ம அவரோட சேர்ந்து ஆளுகை புரிய போகிறோமா? ஆனா பிசாசு நம்மளுடைய மண்டை எப்படி மேனிபுலேட் பண்றான் தெரியுமா? இன்னைக்கு சபையில வாய் பாட சொன்னா ஐயோ எந்திரிக்க சொன்னா கஷ்டம். ஏதோ வயசானவங்க சிலர் வந்து வலிக்குது, முடியல இருக்காங்க, பரவாயில்ல எந்திரிக்க முடியல, பரவாயில்ல சரிங்களா. வாலிப பிள்ளைங்களுக்கு எந்திரிக்க முடியல, ஒரு ஆள் போய் தட்டி உசுப்பேற்றணும், இப்படி ப்ளீஸ் கொஞ்சம் எந்திரிங்க. ஏன் எந்திரிக்க முடியல? அடுத்தது கையை தட்டு சொல்ல வேண்டியது இருக்கு. கையை தூக்கு, காலை தூக்கு, எல்லாம் சொல்லணும். கொஞ்சம் சத்தமா பாடுங்கன்னா போதும். அவர் கத்தி பாட சொல்றேன். அதான் சொன்னல. ஏன்னா நீங்க தேவனை இருதயத்திலிருந்து துதிச்சிருப்பீங்கன்னா உங்களோட துதி இப்படி வராது. சிலரோட துதியை முன்னுக்கு இருந்து பின்னாடி இருந்து நோட் பண்ணிட்டே இருப்பேன். அவங்க துதிக்கும் போது ஆவியில தான் துதிக்கிறாங்கன்னு தெரியும். துதிக்கும் போதே ஆவியில துதிப்பாங்க, சத்தம் கேட்கும், அவங்க தேவனை மட்டும் பாடுவாங்க. நம்ம அப்படி இல்லை. சபையில் எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் சத்தமாக தான் துதிக்கிறேங்கன்ட்டு? பிள்ளைங்க உங்களை காட்டிலும் வெட்டிக்கிட்டு பாடுது. சபையில் ஆராதிக்கும் போது பிள்ளைங்க சத்தம் கேட்குதா, பெரியாள் சத்தம் கேட்குதா? பிள்ளைங்க சத்தம் தான் கேட்குது. பிள்ளைகள் நிமித்தம் கர்த்தர் சபையை ஆசீர்வதிச்சுட்டு இருக்காரு, அவ்வளோதான் மேட்ரு. வளர வளர அதுவும் உள்ளுக்கு போயிடுது. வளர வளர சத்தம் உள்ளுக்கு போயிடுது. அதனால தான் கர்த்தர் சொன்னாரு, இந்த பிள்ளைங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம், உங்களுக்கெல்லாம் கிடையாது. நான் சொல்றாரு, பரலோகத்துக்கு எப்படி போக முடியாது? இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் போயிருங்க, நீங்கள் போக மாட்டீங்க. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் தேவராஜ்யம், இவர்களுக்கு தான் தேவராஜ்யம். பிள்ளைகளை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைங்க பாடும்போது அவ்வளோ இனிமையாக. எத்தனை பாஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, பாஸ்டர் சபை பிலிவர்ஸும் சூப்பராக பாடுறாங்க பாஸ்டர். ஒரு பாஸ்டர் சொன்னது இல்லை, சபை பிள்ளைங்க பாடுறாங்க பாருங்க, யோயோயோ அவ்வளோ இனிமையாக இருக்குது அப்படின்னு. ஸ்டுதி தெரியாது அதுங்களுக்கு, அந்த லயம் இதெல்லாம் தெரியாது, ஆனால் இருதயத்திலிருந்து பாடுது. நம்ம அப்படியா பாடுறீங்க? பாடுறீங்களா? இந்த ஒரு காரியத்தை எத்தனை பேர் மாத்திரம் நினைக்கிறீங்க? இன்னைக்கு நினச்சா அடுத்த வாரம் மாற்றிடும். அடுத்த வாரம் வரும்போது யார் என்னை பார்த்தாலும் சரி பார்க்கலாம் சரி, எனக்கு அது குறித்து கவலையே இல்லை. நான் கர்த்தரை பலமாக தான் ஆராதிப்பேன். பாடி பாருங்க, உங்கள் லைஃப்பில் ஒரு காரியத்தை நீங்கள் மாற்றுறீங்க. இந்த ஒரு காரியம் உங்களை தேவனோட கிட்ட கொடுக்கும். மற்ற காரியம் மாற்றும் போது உன்னுக்கிட்ட கர்த்தரோட கிட்ட விட்டு போய் கவனிங்க. இல்லை, நீங்கள் தனிமையாக்கப்படுகிறீங்க. நல்லா வொர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா ஆராதிச்சாங்க, இப்போ வாய்ஸ் வரலையே உங்களுக்குள்ளே. இப்போ அடுத்தது நீங்கள் தனிமையாக்கப்படுகிறீங்க. உங்களை வேற வேற காரியம் பிசாசை பேச வைக்கிறான், பாட வைக்கிறான், செய்ய வைக்கிறான். நீ சினிமா பாட்டு கேளு, சினிமா பாட்டு கேட்க பிரச்சனை அதுவே இல்லை. தேவனுடைய ஆராதனைகளில் நீங்கள் கலந்துக்கிறீங்களா?
இல்லை பாஸ்டர், இப்போ நான் உலக பாட்டு தான் பாஸ்டர் கேட்குறேன், அதனால எனக்கு குற்ற உணர்வாச்சு. அதான் தொடர்ந்து நான் ஆறுதலாக பாட மாட்டேன், நான் சினிமா பாட்டே பாடிக்கிட்டு இருக்கேன். வாட் ஹேப்பன்? உங்களுக்கு என்ன ஆச்சு? விசுவாசத்தை பயணத்தை தொடக்கும் பொழுது, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளால முதல்ல வரும் பொழுது நீங்கள் இப்படியா இருந்தீங்க? நான் பாடுனா பக்கத்தில் ஏதாவது நினச்சிக்குவாங்க நினச்சிட்டாலே நீ தோற்று போயிட்டப்பா, நீ தோற்று போயிட்ட. நான் சத்தமாக பாடினா பக்கத்தில் என்ன ஒரு மாதிரி நினச்சிடுவாங்க, நீ நினச்சனா நான் சொல்கிறேன் நீ தோற்று போயிட்ட. உன் ஆராதனையில் கர்த்தர் பிரியமாக இல்லை, உன்னுடைய ஆராதனை அவருக்கு விருப்பமே இல்லை, அது அவருக்கு இறைச்சலின் சத்தம். ஆனால் பிள்ளைங்க அப்படி பாடாதீங்க, போட்டி போட்டு பாடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால பிள்ளைங்களே பாடட்டும் பாஸ்டர், நாங்கள் மெதுவாக பாடுகிறோம். ஏன் தெரியுமா? இப்போ நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னு உங்களுக்கு நினைப்பு வந்துருச்சு, பெருமை வந்துருச்சு. அந்த பெருமையை கர்த்தர் உடைப்பாராங்க. நீங்களே உடைச்சிருங்க, நல்லது. அவர் கை வச்சாரு, ஜீவன் உள்ள தேவன் கையில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும். அவராக உடைச்சான்னு நீங்கள் தாங்க மாட்டீங்க. நான் அப்படி பெருமையில் உள்ள ஒருத்தன். நான் முன்ன ஒரு இடத்துல இருந்தேன், அது உபதேசம் சரியில்லை, சபை நடத்தியிருந்தாங்க. விளங்குதுங்க உங்களுக்கு? இது நான் சொல்கிறது குறைஞ்சது 13-14 வருஷத்துக்கு முன்னாடி. கரெக்டாக எனக்கு தெரியும், அதாவது அவங்க 1/2 மணி நேரம் 45 நிமிஷம் வர்ஷிப் நடக்கும்ட்டு அந்த டைமில் கரெக்டாக உள்ளுக்கு போக மாட்டேன். எனக்கும் வர்ஷிப்பும் ஆகாத ஒரு ஆள் நான். கரெக்டாக 45 நிமிஷம் எஸ் ஆயிடுவேன், 8:45 தான் உள்ளுக்கு என்ட்ரி ஆகும். அப்போ வர்ஷிப் பிடிக்காது எனக்கு, ஆராதனை இந்த பாட்டுனாலே எனக்கு ஆகாத ஒன்று என்ன பொறுத்து இருக்கு. அப்போ என்ன பைத்தியமே பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். என்ன செஞ்சது தெரியுமா? என்ன ஒரு பிணைங் பயணத்துக்கு அனுப்பி விட்டாரு. நான் அப்படி போனேன், அந்த இடத்த கர்த்தரோட இடைப்படுகிற நேரம் கர்த்தர் பேசுகிறார். அந்த பயணத்தில் 2 பாட்டு, என் மொத்த பிணைங் பயணமே அந்த 2 பாட்டு. என் வீட்டில் உள்ளவங்களே டென்ஷன் ஆகிட்டாங்க, இவன் ஏன் பாட்டை மாற்ற மாட்டேன்றான்னு. அந்த 2 பாட்டை வச்சு என்னை அடிமையாக்கி வீட்டுக்கு வந்து நான் சொந்தமாக முட்டிக்காலை போட்டு ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் ஆராதனையும் ரொம்ப நெருங்கிட்டோம். அன்னிலிருந்து நான் வந்து ரொம்ப தேவ செய்தியை விரும்பி கேட்பேன். உண்மை, அதுக்கு ஈக்குவலாக நான் ஆராதனையும் விரும்புவேன். எங்கெல்லாம் நல்லா ஆராதிக்கிறவங்க ரொம்ப பிடிச்சிடும் எனக்கு, எங்கெல்லாம் நல்லா வர்ஷிப் எடுக்கிறாங்களோ ரொம்ப பிடிச்சி போயிடும் எனக்கு. இந்த வர்ஷிப்பில் கொஞ்சம் நான் என்னை மறந்துடுவேன். அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது, தேவனை துதிக்கிறதுல சொன்னேன். இந்த சந்தோஷம் என்னன்னு தெரியலனா நீங்கள் ரட்சிக்கப்படவே இல்லை என்று சொல்லுங்கள். ஆராதனையோடைய மகத்துவத்தை, நான் ஆராதனையில் ஒன்றா கலக்கிறது, நானும் ஆராதனையும் ஒன்றா கலக்கிறோம் அப்படின்ற ஒரு வேலை உங்களுக்கு தெரியலனா, அது என்ன ஃபீலிங்னு உங்களுக்கு புரியலனா, நான் ஒரு உண்மையை சொல்லுறேன், நீங்கள் ரட்சிக்கப்படுறது உங்கள் ரட்சிப்பில் ஒரு பெரிய கேள்விக்கு எடுத்து நான் வைக்கிறேன். ஏன்னா நம்ம இதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோட துதியை சொல்லி வரும்படிக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கவனிங்க, என்ன நம்மளுடைய அழைப்பு என்னதென்று அறிந்திருக்கணும். என் அழைப்பு அப்போஸ்தலன், என் அழைப்பு தீர்க்க தரிசி, என் அழைப்பு சுவிசேஷகர், பாஸ்டர், போதகர், எல்லாம் ஒரு மூலையில் இருக்கட்டும், எல்லாம் ஒரு மூலையில் இருக்கட்டும். அதை நீங்கள் ஸ்கூலுக்கு முடிச்சுட்டு போட்டு போகிற உங்களோட ஸ்கூல் பேக். ஆனால் உள்ளுக்கு வந்தாச்சுன்னா நான் தேவனை துதிக்கிற ஒரு ஜனம், நான் தேவனை மகிமைப்படுத்துகிற ஜனம். சாங் லீடர் உட்காந்து அல்லாடுவார், பாடுங்க, சத்தத்தை உயர்த்துங்க. டீச்சர் பார்த்துறீங்க ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூம் சொல்லி கொடுக்கும்போது சத்தம் கேட்கலாம் சொல்லுவாங்க, லவுடர் சொல்லுவீங்கம்மா, சொல்லுவீங்க, சத்தமாக சொல்லுங்கள். ஏன்? நீங்கள் வாசிக்கிறது, நீங்கள் படிக்கிறது, ஸ்கூலில் படிக்கும்போது கூட சொல்லி கொடுப்பாங்க. கவனிங்கன்னு, என்னத்தை படிக்கிறீங்கன்னு சத்தமாக படிங்க, உங்கள் காது கேட்குற மாதிரி படிக்கணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் தானே? டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஆமாம் தானே? நீங்கள் படிக்க சொல்லி கொடுக்க மெத்தட் என்னன்னா, படிக்கும் போது சத்தமாக படிங்க, ரீட் லவுடு, உங்கள் காதை கேட்குற மாதிரின்னு. ஏன்னா அது 2 வேலை செய்யுமா, நீங்கள் வாசிக்கிறீங்க, உங்கள் காதை திரும்பி கேட்குது, கூட பதியும் அப்படின்னு. இது உலகத்தில் இருக்கிற முறைகள். ஆனால் நம்ம ஆராதனை அப்படி செய்வோமா? செய்ய மாட்டோம். கவனிங்க, என்ன அதை சொன்னேன், தனிமைப்படுத்தப்படுதலுடைய ஒரு பயங்கரமான காரியம் என்னன்னா, சபையை கூடுதலை நீங்கள் விட்டு விடும்படிக்கு உங்களை பிசாசு தனிமைப்படுத்துறது. அதை தான் சொல்கிறது, சபை கூடி வருவதை விட்டு விடாதபடிக்கு. ஆங்கிலத்தில் த அசம்பிளி, சர்ச் அல்ல. நானே வாசிடுறேன், அப்போ நீ சொல்லுவீங்க நீ உல்ட்டா விடான்ட்டு.
எபிரேயர் 10:25 நான் வாசிக்கிறேன் கவனிங்க. not forsaking the assembling of ourselves together. assembling ourselves together. நம்ம எல்லோரும் ஒன்றாய் கூடி வருவதை விட்டு விடாதபடிக்கு. கவனிங்க, அப்ப சிலர் நம்மளை ஒன்று கூடி வராதபடிக்கு நம்ம என்ன செய்யறாங்க? தடுக்கிறாங்க. எல்லோரும் பாருங்களேன், எல்லா நம்பிக்கை முறையிலும் தன்னுடைய தேவாலயத்தை தனியாக நிலத்துல கட்ட முடியும், சபை மட்டும் கட்ட முடியாது. கட்ட முடியாது, சட்டம் அப்படிதான், தனியாக கட்ட முடியாது. ஏன் ஏன் சிலருக்கு அது பிடிக்காது. ஏன்னா நம்மளுடைய அழைப்பே தேவனை துதிக்கிறதுக்கு தான். அப்ப கவனிங்க, தனிமைப்படுத்தலுடைய முக்கியமான காரியமே பிசாசோடைய ஆயுதமாய் வைத்திருக்கிறான். நீங்க நினைக்கிறீங்க அவன் சும்மா மனுஷனை தனிமைப்படுத்த பார்த்தான்? பைபிள்ல ஒரு மனுஷனை அவன் அப்படிதான் ஓரம் கட்ட பார்த்தான். யார் தெரியுமா? யோபு என்ற ஒரு மனுஷனை. எடுத்து வாசிங்க என்னோட யோபின் புத்தகம் 1:10 வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? யாரு? சாத்தான் தேவனை பார்த்து கேட்கிறான், என்னதுன்னு? அவனுக்கு உடையவைகள் எல்லாம் நீங்க வேலி அடித்து காப்பாத்தலையா? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். தேவன்டே அவன் போய் என்ன சொல்றானா, உங்க கையை எடுத்துருங்க, அப்பொழுது யோபு உங்க மூஞ்சிக்கு நேரம் உங்களை சபிப்பான் அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்றான். தேவனும் அந்த சேலஞ்ச் ஏத்துக்கிறாரு, ஈக்குவலா இல்ல. அவருக்கு தன்னோட பிள்ளையை யோபு பத்தி தெரிஞ்சனால பிசாசை சமமெல்லாம் படுத்தல. விளங்குதா உங்களுக்கு? அவன் வரதே இதுக்குதான்றது அவருக்கு தெரியும். ஆனா யோபு எப்படிப்பட்ட மனுஷன் என்றதை தேவன் நம்மளுக்கு காட்டும்படிக்கும், யோபு நேரத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு மட்டுமல்ல, இனி வரப்போகிற எல்லாத்துக்கும் அவன் ஒரு முன்மாதிரியா இருக்க போகிறனால கர்த்தர் யோபை இந்த சோதனைக்கு அனுமதிக்கிறார். பிசாசோட நோக்கம் என்ன தெரியுமா? அவனுக்கு உடையவைகளை பிடுங்கிக்கணும். அவன் சொத்து போச்சு, ஒட்டகங்கள்லாம் போச்சு, அவருடைய மிருகங்க ஜீவராசிகள் எல்லாம் போச்சு, பிள்ளைகளும் போயிட்டாங்க. கவனிங்க, என்ன போயிட்டாங்க? பிள்ளைங்களும் போயிட்டாங்க. அதாவது பிள்ளையை இழக்கிற கவலை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சிலருக்கு? ஆமாவா இல்லையா? தன் கூட இருக்கிறவங்க இறக்குறதே பெரிய கஷ்டம். இதில் பெற்ற குழந்தை இறந்துருச்சுன்னா சிந்தித்து பார்ப்போம். ஆமாவா இல்லையா? அது எவ்வளோ பெரிய துக்கத்தை கொடுக்கும். அப்போ யோபுக்கு இதெல்லாம் கொடுத்து பிசாசு சோதிச்சு பார்க்குறான். அவனோட மெயின் நோக்கம் என்னன்னா, யோபுவோட பலம் எது தெரியுமா உங்களுக்கு? தேவனுக்கு இருந்து வர்ற ஆசீர்வாதம். நீங்க நினைக்கிறீங்களா இது யோபா இருந்தா நம்ம கிட்ட நிறைய உடைமைகள் இருக்கும், நம்ம கிட்ட நிறைய பொருட்கள் இருக்கும், ஏதாவது ஒண்ணு நம்மளை விட்டு போயிட்டாலே போதும் நம்ம தேவனை சபிக்க ஆரம்பிச்சிடும். அது தெரியுமா? ஆமா, ஒரு சட்டை கிழிச்சு போனா கூட அடுத்தது தேவனை குற்றம் சொல்லுவோம். காடி போற வண்டி நடு ரோட்ல பிரேக் டவுன் ஆயிட்டா கர்த்தரை குற்றம் சொல்லுவோம். டயர் ஓட்டையாயிட்டா உங்களுக்கு அறிவில்லையாண்டவரே, நடு ரோட்லயே ஆண்டவரே வண்டி ஓட்டையாகணும், போரை கொஞ்சம் காப்பாற்ற மாட்டீங்களான்னு கேட்போம். என் வார்த்தை விளங்குதா? வண்டிக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டா ஏன் காப்பாற்றலன்னு கேட்போம். ஆனா ஜீவனை காப்பாத்திருப்பாரு. என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? நம்மளுடைய மனுஷனுடைய மனநிலையே கொஞ்சத்துல கூட உண்மையா இருக்க முடியாத ஒரு மனநிலை. யோபுக்கு தன்கிட்ட இருந்த எல்லா உடைமைகளும் போயிடுச்சு, ஒண்ணு கூட இல்லை. இருந்தான் மனைவி மட்டும்தான். ஏன் மனைவி இருந்தாவணும் தெரியுமா உங்களுக்கு? அந்த மனைவியோட திரும்பி பிள்ளைகளை பெற்று எடுக்கணும். விளங்குதா? திரும்பி பெற்று எடுக்கணுமே பிள்ளைகளை, மனைவி கொடுத்துட்டாரு. அப்ப சொல்லுவாங்க யோபும் பொண்டாட்டி மட்டமானவன். ஏன்? தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லிட்டா. அவ மாரி ஒரு நல்ல பொம்பளையே கிடையாது, சூப்பரான பொம்பளைங்க அவ தேவனை தூஷித்து ஜீவனத்தை விடுனா, யோ சும்மா அசிங்க பிடிச்சி நாட்டை பிடிச்சி கப்பு பிடிச்சிருக்கே, யோ தேவனை சபிச்சுட்டு ஜீவனை விடியா அப்படி சொல்லல. யோபுடைய வேதனை பட்டு தாங்க முடியாம, இந்த ஆள் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஆனா என் புருஷன் கர்த்தருக்கு பயந்தவராச்சே, என் கர்த்தர் தான் என் புருஷனோட ஜீவனத்தை பிடித்து வச்சிருக்கிறான்னு எனக்கு தெரியும், நீ கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியலையா, தயவு செஞ்சு அப்படி தேவனை சபிச்சாவது ஜீவனை விட்டுறியான்னு அவங்க. இதை புரியாம ஒரு கூட்டம் என்ன சொல்லுன்னா, யோபு பொண்டாட்டியை போட்டு கிளின்னு கிளிக்குது. அடப்பாவீங்களா, யோபு பொண்டாட்டி இருந்த பிசாசு பிடிச்சிட்டானா. இவங்க தான் பக்கத்தில் போயிட்டு வழக்காடினாங்க. கவனிங்க,
பிசாசு உங்கள் இருதயத்தை பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். நம்ம இருதயத்தை பிடிச்சிருக்காம செக் பண்ணுவோம். ஊரா மட்டும் மற்றவங்கள சொல்லுவாங்க என்னதுன்னு, பிசாசு அவங்க வீட்டில் வாசமாக இருக்கான். விளங்குதா? இரு பகம் சகோதரர்களை குற்றப்படுத்துகிற அடுத்த பிசாசு இது. நம்ம எல்லா நேரத்திலையும் மற்றவங்களை குற்றப்படுத்தாமல் இல்லை, ஏதோ ஒரு எங்களை மற்றவங்க எல்லாத்தையும் குற்றப்படுத்துகிறோம். கூடுமான அளவுக்கு மற்றவங்களை குற்றப்படுத்தாத நாவை வேணும் என்று கர்த்தரிடத்தை கேளுங்க. ஆண்டவரே, நான் என் நாவினால என் சகோதரனை குற்றப்படுத்தாதபடிக்கு எனக்கு இருதயத்தை தாங்க, எனக்கு புத்தியை தாங்க. கர்த்தர் மாற்றுவாருங்க. இதெல்லாம் மாற்றணும். இதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் அனுபவத்தில் ஒன்று. விளங்குதா? அப்பா அப்பா என்ன ஒரு இது செம்ம பர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு வாயை திறந்தா சகஜமேனியாக எல்லாத்தையும் விட்டு கழட்டி எடுப்பாங்க. அவங்க மாரி ஆட்களுடைய வாழ்க்கையை பாருங்க, தனிமையில் தான் இருக்கும். அவங்களோட யாரும் போய் சேர மாட்டாங்க, அவங்களோட போய் யாரும் பழக மாட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவதுன்னா யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. இவங்கள இன்னொரு பக்கத்து பாருங்களேன், சிலர்கிட்ட பெருசாலாம் ஒன்றும் இருக்காது, கொஞ்சம் மூணு பொண்ணாக இருப்பாங்க, ஆனால் எல்லாத்தோடையும் சகஜமாக பேசுவாங்க, யாருக்குன்னா ஓடி போய் உதவி செய்வாங்க. அந்த ஒரு ஐக்கியம் மனது இருக்கும் அவங்கள்ட்ட, மற்றவங்களை சேர்ந்து கொள்கிற தன்மை இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள்ட்ட எல்லோரும் விரும்பி சேருவாங்க. என்ன காரணம்? அது தேவ பிள்ளைகள், இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். முதல்ல கிறிஸ்தவர்களே தனிமையிலேயே இருக்கக்கூடாது. விளங்குதா? இன்னைக்கு பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய பிள்ளைக்குள்ளாலே சேரக்கூடாதபடிக்கு பிரிக்கிறான். நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கொள்கிறீங்களோ அனுபவித்தவர்களுக்கு தெரியும். சிலர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, தங்கள் கிறிஸ்தவர்களை தெரிஞ்சிட்டா, எங்கடா தங்கள் கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்சிட்டா தான் கூட்டாளி என்னை ஒதுக்கி வச்சிருவான் அப்படின்னு நினச்சிட்டு எத்தனையோ பேர் தங்கள் கிறிஸ்தவர்களை வெளியே காட்டவும் இல்லை, அவங்க முன்னுக்கு தாங்கள் ஒரு லிபரலான சிந்தை உடையவர்கள்னு காட்டுற எத்தனையோ தேவ பிள்ளைகள் உண்டு. பேருக்கு தான் தேவ பிள்ளைகள். காட்டும் போது நான் கிறிஸ்டின் தான், பட் என்ன ரொம்ப எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நோ ப்ராப்ளம்டா. ஏன்? அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கிறிஸ்டியனா, அப்போ தண்ணி அடிக்க மாட்டியே, சிகரெட் அடிக்க மாட்டியே, ரொம்ப நல்லவனாச்சே அப்படின்னு வெடைக்கு, அப்படின்னு நல்ல காரியத்தை கேட்கறது கூட இவங்களுக்கு வெடப்பா தெரியும். எங்கடா இவங்களை வெடைக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு யார் சொன்னா? கூடு, நான் அடிக்கிறேன், நீ பாரு, நீ முக்கியண்டா மச்சான் வச்சான் ஆப்பு வச்சுட்டான் அவங்களுக்கு. அதோட என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கூட்டாளினா அவன் சிகரெட் அடித்தா கூட உங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு பார்ப்பான். ஏன் தெரியுமா? இதை குடிச்சு நான் சாகிறதோட போதும், நீ வாயில் வைக்காதன்னுமா. இது நல்ல கூட்டாளி. விளங்குதா? அட்ரா மச்சானா தெரிஞ்சுக்கோ நீயும் சத்த. நல்ல கூட்டாளிகள் அப்படிதான். விளங்குதா? அது ஒரு விதமான போதை, நட்பு போதை. வா மச்சான், ஹேங் அவுட் பண்ணுவோம் இன்னைக்கு, இன்னைக்கு லேப்பா போட்டுக்கு இறங்குவோம், வா போவோம், எங்க இன்னைக்கு ஃபுல்லா ஈஸி பண்ணுறோம். ஆமாம், ரொம்ப ஈஸி. கமான்ல, லைஃப் ரொம்ப ஷார்ட், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. எத்தனை பேர் தெரியுமா நட்புனால வாழ்க்கையை இழந்தவங்க இருக்காங்க? ஆமாம், எத்தனை பேர் நட்புனால தன் வாழ்க்கையை இழந்தவர்கள். அப்போ யோபை எப்படி பிசாசு தனிமைப்படுத்த பார்க்குறான் பார்த்தீங்க. அடுத்த 2வது அதிகாரம் எடுத்துக்கோங்க, 2:5 வாசிங்களேன். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை துஷிக்கானோ பாரும் என்றார். கவனிங்க, முதல் ரவுண்டு டெஸ்ட் பண்ணா யோபு ஜெயிச்சிட்டாரு. யோபு ஜெயிச்சிட்டாரு. நிர்வாணியா வந்த நிர்வாணியா போறேன் அப்படின்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி முடிச்சிட்டாரு. தேவனை சபிக்கவே இல்லை. 2வது ரவுண்டு அவன் மாம்சத்தை, தோலுக்கு தோல். இப்போ அடுத்து அவன் எலும்புக்கு வரான். அதாவது அவன் யோபோட சரீரத்தை கையை வைத்து ஜீவனை மட்டும் விட்டு மற்ற எல்லாம் துன்படுத்துகிறான் யோபோட சரீரத்தை. ஒரு பயங்கரமான கொட்டுமையான வலி. ஆனால் நம்மளுக்கு தெரியும், யோபு நிறைய விஷயத்தை சபித்தாலும் தேவனை சபிக்கவில்லை. அவர் கிடைச்சா சொன்ன ஒரே காரியம் என்ன தெரியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவர் முன்னுக்கு ரூபாகாரம் தாண்டவம் ஆடி காட்டுவேன்னாரு. இது யார் தெரியுமா? இது ஆண்டவரே, இவ்வளோ நடந்துச்சு என் வாழ்க்கையில், பரவாயில்ல, நான் உண்மை தான் துதிப்பேன், நான் உண்மை விட்டு போக மாட்டேன், நான் போயிட்டா உமக்கு தான் நஷ்டம், உங்கள்கிட்டலாம் போக மாட்டேன், ஆனால் எனக்கு கோவம் உங்கள் மேலே தான் இருக்கும், கோவம்லாம் உங்கள் மேலே தான், ஆத்திரம் எனக்கு உங்கள் மேலே தான், ஆனால் உங்களை விட்டு போக மாட்டேன். இவங்க கர்த்தருக்கு கிரேஸ் கொடுக்குறாங்க. இது இந்த கேங்கு. ஐயோ விளையாட சொல்ல,
யார் அப்படி செஞ்சுருக்கீங்க? யாராவது கோபம் வந்துட்டு ஒரு கோபம் வந்துடும். அதாவது நம்ம நினச்ச மாதிரி காரியங்கள் நகர்ந்துருக்காது, அதுக்கு விரோதமாக மாறி இருக்கும். நம்ம நினச்ச காரியங்களுக்கு, விரும்பின காரியங்களுக்கு விரோதமாக மாறி இருக்கும். கோபம் வந்துடும் நம்மளுக்கு பொத்துக்கிட்டு. வந்துட்டுக்கப்புறம் அந்த கோபம் நேராக கருத்துட்டு போயிட்டு, நான் உண்மைலாம் விட்டு போக மாட்டேன், நான் அந்நிய தெய்வத்தை பின்னால் எல்லாம் போக மாட்டேன், ஆனாலும் என் வழிகளை உங்கள் முன்னுக்கு ரூபாகாரம் பண்ணுவேன். கோபம் உங்கள் வேலை இருக்கதான் செய்யும். ஆனால் நீங்கள் ஏன் கிரேஸ்னால பொழைச்சிருக்கீங்க. ஆக்சுவலி அதுக்கு அதான் அர்த்தம், தெரியுமா? விளங்குதா? எதை நீங்கள் தேவனுக்கு டைம் கொடுப்பீங்க, அவர் உங்கள் கிருபையினால மன்னிச்சிட்டு இருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? அன்பான பிள்ளைகளே, இங்கே கேவனிங்க. எங்கேயோ ஞாபகம் வருதில்ல, எங்கேயோ தட்டி எங்கேயோ ஞாபகம் வருதில்ல சிலருக்கு. ஆமாம் ஆமாம், அப்படி நம்ம பேசியிருக்கோம்ல அப்படின்னு நானே பண்ணியிருக்கேனே. விளங்குதா? நீங்கள் நினச்சிங்க நானே பண்ணியிருக்கேன். ஒரு கட்டம் கோவம் வந்துட்டு சொல்லிட்டு, நான் போகிறேன் தனியாக, நான் போகிறேன், எதுவும் வேண்டாம், மூலியம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஆனால் நான் தேவனை விட்டு பிரிய மாட்டேன், உங்களை விட்டு போக மாட்டேன், இருதயத்தில் உங்களை தான் வச்சுருப்பேன், எந்த விற்கிறதுக்கிட்டே நான் போக மாட்டேன், ஆனாலும் எனக்கு உங்கள் மேலே தான் கோபம். என் வார்த்தை விலகுதா உங்களுக்கு? அன்பான பிள்ளைகளே, இதுவும் ஒருவித தனிமை. பிசாசு யோபுடைய உபத்திரத்தை பயன்படுத்தி யோபை தனிமைப்படுத்தி விட்டான். விலகுதா? அப்ப அந்த மாம்சத்துல உபத்திரத்தை கொடுத்த உடனே 3வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? அதற்கு பின்பு இது வந்து அவங்க கூட்டாளி எலியா பாசிவங்களாம் வந்து உட்காந்துட்டு அந்த துக்கம் விசாரித்து கொண்டிருக்காங்க. அப்பொழுது யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து, இப்ப அவன் தேவனிடத்துல கை வைக்கல, அவன் பிறந்த நாளை சபிக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க அம்மாவுக்கு நல்ல செய்தி சொன்னவங்களை தண்டிக்க சபிக்க ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாத்தையும் சபிக்க ஆரம்பிச்சிட்டாரு, தேவனை தவிர. கோவம் வர ஆரம்பிச்சு, வேதனை. நம்மளாம் இருந்தோம்னா முதல் ரவுண்டே முடிச்சு கர்த்தர் கிழிச்சு எடுத்திருப்போம். ஏன் யோபு புத்தகம் இருக்குது, நம்ம புத்தகம் உள்ளுக்கு எழுத, நம்ம வாழ்க்கை பயோகிராஃபி ஏதாவது எழுதி உள்ளுக்கு ஸ்லீட் பண்ண முடியுமா? பார்த்தா முடியாது, கள்ள உபதேசி ஆயிரும் 100%. யோபெல்லாம் ஏன் வேத புத்தகமாக உள்ளுக்கு கொண்டு வந்துட்டார்னா கர்த்தர் அந்த வேதனையிலும், ஏன்னா அவர் நீதிமான், அவர் உண்மையும் சன்மார்க்கமான இருந்தார். விளங்குதா? அவர் நல்ல மனுஷன், சூப்பரான ஒரு கேரக்டர், நீதிமான், நல்ல மனுஷன், பரிசுத்தவான். ஆனால் கவலை என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒன்றுமே செய்யாமல் தண்டிக்கப்படுகிறார், ஒன்றுமே செய்யாமல் தண்டிக்கப்படுறாரு. ஒரு பெரிய உபத்திரம் வருது அவருக்கு. அப்போ கவனிங்க, தனிமைப்படுத்தல் தான் பிசாசோடைய பெரிய தந்திரமே. ஏன்னா பிசாசோடைய நோக்கமே யோபை தனிமைப்படுத்தி அதன் வழியாக யோபை அழிச்சிடணும்ன்றது அவனுடைய நோக்கம். ஏன்னா அப்படி ஒரு நல்ல பூமியில் இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. விலகி கொள்ளுங்க, சிறந்த பிசாசை நம்மளுக்கு உபத்திரத்தை கொண்டு வரும். விளங்குதா? இது என்னன்னா, சாத்தான் அட்டெம்ப் பண்ணா பட் ஃபெயில்டு. எப்படி? சாத்தான் அட்டெம்ப் பண்ணா ஆனால் ஃபெயில். ஏன்னா யோபு தோக்கவே இல்லை அந்த சோதனையில், ஜெயிச்சிட்டார். பிறகு தேவன் இறங்கி வந்து கேள்வியெல்லாம் கேட்டார், அது வேற விஷயம். கர்த்தர் இறங்கி வந்து கேட்டு அவர் சென்ட்ரல் கையை தூக்கி கும்பிட்டு செட்டில் ஆகி கர்த்தரோட ஒப்புரேட் ஆகிட்டார். ஆண்டவரே தப்பு என் மேலே தான். ஆனால் இன்னொரு மனுஷன் இருக்கான், இவன் சாத்தான் தனிமைப்படுத்தி வீழ்த்தினான். யார் அது? தாவீது. 2 சாமுவேல் 11:1 வாசிங்க. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது, ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வரும் பொழுது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகர்களையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். ஊரே அனுப்பிட்டாரு. தாவீதோ இவர் மட்டும், மாப்பிள்ள மட்டும் எருசலேமில் இருந்து விட்டான். அது ராஜாக்கள் யுத்தம் போகிற காலம். அதாவது அவங்களுக்கு குறிப்பிட்ட காலங்கள்ல யுத்தத்துக்கு போக வேண்டிய காலம்னு ஒன்று இருக்கு. தேவன் குறிப்பார், தேவன் குறிக்கும் பொழுது யுத்தத்துக்கு போகணும். தீர்க்கதரிசியின் இடத்துல வெளிப்படும், அது அந்த நேரத்தில் இவங்க போய் யுத்தம் செய்ய வேண்டியது இருக்கு. ஊரே அனுப்பிட்டு இவர் மட்டும் வீட்டில் வந்துட்டார். இந்த தனிமை ஒரு வித டேஞ்சரஸான ஒரு தனிமை. ஏன் தெரியுமா? தாவீது திட்டம்லாம் போல தப்பு செய்ய, ஆனால் தாவீதுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். இப்போ இந்த தாவீதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கணுன்ற ஒரு மைண்ட். எப்படி? கவனிங்க,
ஒரு ராஜா, யுத்தத்தை செய்யக்கூடிய ஒரு மனுஷன். தாவீது ஒரு யுத்த மனுஷன், கையெல்லாம் ரத்தக்கரை. ஆமாவா இல்லையா? வேதம் அப்படிதான் சொல்லுது, யுத்த மனுஷனாச்சே. ஆமாவா இல்லையா? ஆமோன் புத்திரர்களை இடத்துல யுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய கட்டளை இருக்குது. ஆமோன்களை இடத்துல யுத்தம் செய்து அந்த அந்த இடத்த பட்டணத்தை பிடிக்கணுன்ற ஒரு கட்டளை இருக்குது. ஆனால் தாவீது என்ன ஒரு எண்ணம் இருந்திருந்தா ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு தாவீதுக்கு எண்ணம் வந்திருக்கோம். ஓ, ரெஸ்ட் எடுத்த மாதிரி தெரியலையா? வசனம் அப்படி இருக்காமா? இல்லையா? அப்புறம் 2 வசனத்தை வாசிங்க, கேட்டுருவோம். பாப்பமே இருக்கா இல்லையாண்டு. 2 சாமுவேல் 11:2 வாசிங்க. ஒரு நாள் சாயங்காலம் எப்பயா? சாயங்காலத்துல, காலையில இல்ல, மத்தியானம் இல்ல, சாயங்காலத்துல தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து, மாப்பிள்ளை சாயங்காலம் தான் மெத்தையிலிருந்து எந்திரிச்சிருக்கிறார். அப்ப மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்காரு? நல்ல ரெஸ்ட் எடுத்திருக்காரு என்று அர்த்தம். மாப்பிள்ளை சாயங்காலத்துல அதாவது சில நேரத்தில் நம்மளுக்கும் அப்படிதான். என்ன தெரியுமா? ரொம்ப ஸ்ட்ரெஸ், ரொம்ப போராட்டமா இருக்கும்போது தோணுதானே ஒரு சின்ன பிரேக் எடுத்தா நல்லா இருக்கும்ல. அதான் பிரேக் எடுத்தா கூட கர்த்தர் இடத்துல கேட்டு எடுக்கணும். இந்த நேரத்தில் பிரேக் எடுக்கணுமா? சேர்த்து நானும் விரும்புவேன், ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு போனால் நல்லா இருக்கமேன்ட்டு. அனுப்பவே மாட்டார். அம்மா ஜல்லி இருக்காது, நச்சா டென்ஷன் ஆகும். போனால் நல்லா இருக்கவேனே, அனுப்ப மாட்டேன். என்ன ஏன் தெரியுமா சொல்கிறேன் அன்பான பிள்ளைகளே? சில நேரத்தில் நம்மளுக்கு ஒரு அசதி வரும் இந்த லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கும் போது. சிலர் எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன், குடும்பத்தோடைய அந்த சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு, ஐயோ என் பிள்ளைங்கள்லாம் விட்டு கொஞ்ச நாள் நான் நிம்மதியாக இருக்கிறேன்னுவாங்க. அந்த நேரம் தான் பிசாசு திருடுவான். பிசாசு அந்த நேரத்தை திருடுவான். அவன் காத்துக்கிட்டே இருக்கான், இவங்க எந்த நேரத்தில் கண்ணை விட்டு கொஞ்சம் கண்ணை அசைவாங்கன்ட்டு. தாவீது அந்த நேரத்தை யுத்தத்துக்கு போயிருந்தானா? தாவீது போயிருந்தாருன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் சாயங்காலத்தில் நல்லா ரெஸ்ட் எடுத்து எந்திரிச்சு வரும்பொழுதுதான் வாசிங்க, அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது, அதாவது மாப்பிள்ளை அடுத்து உலாத்திக்கிட்டு இருக்காரு. நினைக்க ஒரு கையில ஒரு டீ கிளாஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் உலாத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிதான் சொல்லுது வசனம். உலாத்திக்கிட்டு ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை, குளிக்கிற ஒரு பொம்பளைய உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். இவர் பார்த்துட்டு இருக்காரு, வெளியில வந்து பொம்பளை குளிச்சுட்டு இருக்கிறது. விளங்குதா? இப்பெல்லாம் டாய்லெட் எட்டி பார்க்குறானுங்க. எவ்வளோ டாய்லெட் எத்தி பார்க்குற குரூப் இருக்குது, டாய்லெட் குனிஞ்சு பார்க்குற குரூப் இருக்குது. அது 2வது. கயவர்கள், நய வஞ்சகர்கள். நான் சொல்கிறது இது அடுத்த கேஸு. என்ன தெரியுமா உங்களுக்கு? எந்த மற்ற அங்கே தூரத்தில் குளிச்சுட்டு இருக்க பொம்பளையை விட்டு பார்க்குறது, இப்படி குளிச்சுட்டு இருக்கிறத தாவீது பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? நான் சொல்கிறத நல்லா விளங்கிங்க. ஒரு பொம்பளையை குளிக்கிறத தாவீது பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொம்பளையை கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டுறது யாரு? பிசாசு. ஏன்னா அது ராஜ அரண்மனைக்கு நேரம் இருக்குது. எவ்வளோ தூரத்தில் பார்க்க முடியும்? அப்போ பார்க்குற குறிப்பிட்டு ஒரு தூரத்துக்குள்ளால பெட்சேபாள் குளித்துக்கிட்டு இருக்காங்க. விளங்குது? அங்கே ஒரு ஆறு போகும், அந்த பக்கத்தில் அவள் குளிச்சுட்டு இருக்க. அப்போ விளங்கி கொள்ளுங்க, தாவீது அவன் ஓய்வு எடுக்கலாம். கடுப்பா இருக்கு, போரிங்கா இருக்கு, எப்ப பாரு சண்டை சண்டை சண்டை, எனக்கும் கத்திக்கும் ரத்தத்துக்கும் ஒரே குடும்ப பொழப்பு மாதிரி ஓயாம போயிட்டு இருக்குது. ஒரு நாள் இருந்து லீவ் எடுப்போமே. அன்பான பிள்ளைகளே, நீங்கள் கண் அசைக்கிற அந்த ஒரு நொடியில உங்க வாழ்க்கையை பிசாசு திருடி பார்க்க தச்சமே பெட்சேபாள் அங்கே வந்த மாதிரி இருக்கும். பார்க்கும்போது பெட்சேபாள் பார்க்கும்போது இவர் ஆல்ரெடி உலாத்திக்கிட்டு இருந்த மனசை என்ன பண்ணுறது தெரியாமல் உலாத்திக்கிட்டு இருக்கிறனால தப்பு ஒன்று செய்யலான்றது சிந்திக்குள்ள வருது. அது எவ்வளோ பெரிய மகா பாவத்தில் முடித்து அந்த 11 கடைசி 27 வசனத்தை வாசிங்க. தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்ன தேவன் வாயிலிருந்து முதல் முறையாய் தாவீதை குறித்து ஒரு கெட்ட சாட்சி ஒன்று வருது. என்னது? துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. தாவீதை போல ஒரு ராஜா இல்லைன்னு அவரே அவர் வாயால பல தடவை சொன்ன தேவனே, இந்த ஒரு காரியம் தாவீது நீ பண்ணிட்டியாடா, உன் மேல எனக்கு இது பிடிக்கலடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தாவீது பண்ணிட்டேன். கர்த்தர் சொல்றாரு. விளங்குதா? ஏன்
இந்த பர்டிகுலர் காரியத்துல தாவீதுடைய கவனக்குறைவு எங்க தெரியுமா? செய்ய வேண்டிய வேலையை செய்யாம இருந்து உலாத்திக்கிட்டு இருந்தபடினால. சில நேரத்தில் நம்மளுக்கு கர்த்தர் வேலைகளை வைப்பார், பிசாசு நம்மளை தனிமைப்படுத்தி செய்ய வேண்டிய வேலையை செய்யப்படாதபடிக்கு தருவார். இது அடுத்த கேட்டகரி. யோபை விழுத்த பார்த்தான், யோபு விழுத்த முடியல, ஆனா தனிமைப்படுத்த மேக்சிமமா பார்த்தான். ரெண்டாவது, செய்ய வேண்டிய வேலை, கர்த்தர் ஒரு சில வேலையை கொடுத்திருப்பார், ஒரு சில நேரத்தை ஒரு சில காரியங்கள் கொடுத்திருப்பார். உபத்திரங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், போராட்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும். உங்களை டிசிப்ளின் பண்ணுறதுக்காகியோ, உங்களை ஒழுங்குபடுத்துறதுக்காகியோ, உங்கள் கேரக்டர் ஷேப்பிங் பண்ணுறதுக்காகியோ. சில நேரத்தில் சொல்லுவேன், ஒரு சில வேலையில் சொல்ல முடியாது எனக்கு. ஏன்? டஃப். கர்த்தர் இருக்க சொன்னால் இருக்கணும். அது சில நேரத்தில் இங்கே இல்லை, ஃப்யூச்சருக்காக. அந்த கேரக்டர் ஷேப்பிங் நடக்கும்போது நம்ம விட்டு கொடுக்க தயாராக இருக்க மாட்டோம், கஷ்டப்படுவோம், போராட்டமாக இருக்கும். விளங்குதா உங்களுக்கு? அங்கே தான் பிசாசு கண் இமைக்கும் நொடியில் உங்கள் லைஃப்பை திருடிட்டு போயிடுவான். தாவீது அப்படி தாங்க வாழ்க்கையை கோட்டை விட்டாரு. பேட் ரெக்கார்ட். அது அந்த பேட் ரெக்கார்ட் எது வரைக்கும் தெரியுமா வந்துச்சு? புதிய ஏற்பாடு இயேசுவோடைய வம்சாவளி எழுதும் பொழுது தெளிவாக போட்டாரு. தாவீது, விளங்குதா உங்களுக்கு, சாலமனை ஊரியாவின் மனைவியின் இடத்துல பெற்றான்னு போட்டாரு. ஆவியானவர் அப்படிதான் எழுதினாரு. இத்தனைக்கு தாவீதுக்கு பொண்டாட்டி ஆயாச்சு. தாவீது பெட்சபால் எடுத்துக்கிட்டாரு, மனைவி எடுத்துக்கிட்டாரு. மனைவியின் இடத்துல போட்டிருக்கலாம், இல்லை. இத்தனைக்கும் அந்த ஒரு குமாரனை பெற்றான், அது சோலமன் அல்ல. நான் சொல்லியிருக்கேன், அந்த குமாரன் எப்படி இயேசுக்கு ஒரு சாயலர் இருப்பான்னு சொல்லி, அது செத்து போச்சு அந்த பிள்ளை. ரெண்டாவது பையன் தான் சோலமன். பெட்சபாலுக்கு பிறந்த அடுத்த பிள்ளை. அப்போ யோசிச்சு பாருங்க, எப்படி அந்த ஒரு பிளாக் ரெக்கார்ட், அந்த பிளாக் டாட் தாவீதோட வாழ்க்கையை தொடர்ந்து வச்சு பார்த்தீங்களா இல்லையா? எப்போ? அந்த யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்துக்கு போகாமல், அப்போ அந்த யுத்தத்துக்கு போக விடாமடிக்கு தாவீதோட சிந்தைக்குள்ள சோம்பலையும் ஒரு அசதியும் ஒரு கடுப்பையும் கொண்டு வந்தது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. இங்கே வரைக்கும் கொள்ளுங்க, நான் இன்னைக்கு உங்களோட தான் பேசி கொண்டிருக்கேன். எடுத்து வாசிங்க என்னோட கடன்னு. லூக்கா 22வது அதிகாரம் 3-4 வாசிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். எப்படி பூந்தான்? யூதாஸ்குள்ள சாத்தான் பூந்தானா? எப்படி பூந்தான்? 4 வாசிங்க. அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவங்க எதிராளிகளோட, அந்த பரிசேயர்களோட, ஆசாரியர்களோட உட்காந்து சதி திட்டம் தீட்டி கூலியெல்லாம் பெற்றுக்கொண்டு விலங்குதான் இயேசுவை காட்டி கொடுக்க. ஆனா வசனம் 3ஆம் வசனம் தெளிவா சொல்லுது, சாத்தான் என்ன பண்ணானா யூதாஸ் கொள்ளால பூந்தான்னு சொல்லுது. சும்மா பூந்தான்னு நினைக்கிறீங்களா? இப்போ இதை விளங்கணும்னா நீங்கள் யோவான் 13க்கு போகணும். அப்படியே திருப்புங்க, இந்த சமூகத்தை எடுத்து பாருங்க, நீங்கள் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்மளாம் வேதத்தை திருப்புறதுக்கு சோம்பேறியாக இருக்கனால தான் பிசாசு உங்கள் வாழ்க்கையை திருப்புன்னு திருப்புறான். யோவான் 13:25 வாசிங்க. அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இப்ப இது ஹோலி கம்யூனியன் நடந்துட்டு இருக்கிற நேரம், இது விளங்குதா? அந்த நேரத்தில் பேதுரு கை காட்டுறாரு, கேளு யார் அது, அதை காட்டி கொடுக்க போறவன்ட்டு. அப்போ இயேசு ஒரு நெஞ்சில் வார்த்தை சாஞ்சிட்டு இருக்காரு. ஒரு திருப்படி மாப்பிள்ளை இப்படி சாஞ்சி கேட்குறாரு, ஆமா யார் அது? அவர் அப்படிதான் கேட்டுப்பேன், ரொம்ப செல்லம். யார் அது? கரெக்டாக காட்டி கொடுத்து. என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, இயேசு யூதாஸை காட்டி குடிக்கவே இல்லைன்ட்டு. பச்சை போய் பிரமாதமாக தெளிவாக காட்டி கொடுத்துட்டாரு, கரெக்டாக காட்டி கொடுத்தாரு. இந்த துணிக்கையை தொட்டு எவன் கையில் கொடுக்கணும் அவன் தான் பாடுறான்ட்டாரு. வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த பிரதியுத்தரமாக பச்சையாக வாசிங்க, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். காட்டி கொடுத்தாரா இல்லையா? தெளிவாக காட்டிட்டார் இவன் தான்ட்டு. ஆனா குருட்டு பயல்களுக்கு ஒருத்தம் கூட புரியல. வாசிங்க. அந்த துணிக்கையை அவன் வாங்கின அவன் யாருக்கு தெரியுமோ இல்லையோ, யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு தெரியுமா தெரியாதா? அடுத்த தனிமைப்படுத்துறது பிசாசு. உங்களோட குருட்டுத்தனத்தையே பாய்ச்சி உங்களை தனிமையாக்குவான். யாருக்கும் தெரியாது. யூதாஸ்க்கு தெரியுமா தெரியாதா? நான் தான் அவர் காட்டி கொடுக்க திட்டம் வாங்கிட்டு இருக்கேன், நான் தான் திட்டம் வகுத்திருக்கிறேன், நான் தான் போய் காசு கூலிக்கு வாங்கி இயேசுவை காட்டி கொடுக்க போறேன். அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அவன் இன்னும் ஆலோசனை பண்ண கூட போல, ஆனால் திட்டம் தீட்டி வச்சிருக்கான், அப்பாயின்மெண்ட் இருக்குது.
விளங்குதா? ஆனா அவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெளிவா சொல்றாரு. யாரு திரும்ப அந்த ஆளு இதை தொட்டி அவன்கிட்ட கொடுக்கணும், அவனுக்கு தான் சொல்லி கொடுத்துட்டு அவன்கிட்ட போய் கொடுத்துட்டு அடுத்தது சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டு சொல்றாரு. என்னதுன்னு? செய்கிறதை நீ செய்கிறதை சீக்கிரமா செய். நீ செய்ய போறதை சீக்கிரமா செய்யின்ட்டாரு. மத்தவனுக்கு புரியல. வாசிங்க. அவர் இப்படி அவனோடு சொன்னதின் கருத்தை பந்தியில் இருக்கிறவர்களில் ஒருவனும் அறியவில்லை. இப்ப 27ல செய்ய வேண்டியதை சீக்கிரமா செய்யின்ட்டாரு. 28 சொல்லுது, அவர் இப்படி அவனோடு சொன்னதின் கருத்தை சீக்கிரமா செய்யும் சொன்னாரு. அந்த கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. ஒருத்தனுக்கும் புரியலையா? எவ்வளவு சிம்பிள் மேட்ரு. ஆமாவா இல்லையா? எவ்வளவு சிம்பிள் மேட்ரு. என்ன அர்த்தம் தெரியுமா? அத்தனை பேரும் யூதாசை நம்பி இருந்தான். யாரும் யூதாசையும் சந்தேகப்படல. எல்லாரும் சந்தேகப்பட்டானுங்க. நானான்னு கேட்டுக்கிட்டானுங்க. மேல வாசிங்க இருக்கும். நானா எல்லாரும் சந்தேகப்படுறானுங்க. கருத்தை கேட்கும்போது கேட்கறானுங்க, ஆண்டவரே நானா. அவனை தான் சந்தேகப்படுறான். அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா இவர் தேவன் தெரியுது, ரட்சகர், மேசையா. ஆமா, தேவனுடைய குமாரன் சொன்னா சரியாதான் இருக்கும். ஆனா நானா சொல்ற, நீங்களாம் இல்லடா இவன் தாண்டான்னு சொன்னா அத்தனை பேரும் நம்பவே இல்லை. குருடாக்கப்பட்டுருச்சு. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, யூதாசை பிசாசு தனிமைப்படுத்த அவனோட சொந்த குருட்டுத்தனத்தை பயன்படுத்தி யூதாஸ் கெட்டவன் நினச்சிக்காதீங்க. அன்பான பிள்ளைகளை இங்கே கவனிங்க. யூதாஸ் பிசாசின் பிள்ளை, யூதாஸை கெட்டவன். எடுத்து என்னோட வாசிங்க. மத்தேயு 27 3, 4, 5 வாசிங்க. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு. பார்த்தீங்களா? இயேசுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இவன் அதை பார்த்து மனக்கசந்து கவலைப்பட்டு மன திரும்பி. அந்த வசனம் திரும்பி வாசிங்கம்மா. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு. இங்கிலீஷ்ல ரிப்பென்டட்னு போட்டுருக்கோம். கேஜேவில ரிப்பென்டட், மனம் திரும்பி. அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும், அந்த 30 வெள்ளிக்கு தான் அவன் இயேசுவை காட்டி கொடுத்தான். அந்த காசை எடுத்துக்கொண்டு தூக்கி அடிச்சிட்டான் அவனுக்கிட்ட. மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். எவ்வளவு பேர் ரிப்பென்டன்ஸ். அவனை போய் கட்டவன்ட்டாங்க. வாசிங்க. அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். அவனுங்க ஒரேடியா கை கழுவிட்டானுங்க. எங்களுக்கு என்ன, அது உன் பிரச்சனை. அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். பாருங்க, அவன் எப்படிப்பட்ட ஒரு கில்ட்டி கான்சியஸ் தெரியுமா? ஆண்டவரை காட்டி கொடுத்து விட்டுமே, என் கூட இருந்தவரை காட்டி கொடுத்துட்டுமே அப்படின்ற மனம் திரும்பி இருக்கான். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? என் பார்வையில் யோவான் 12 திருப்புங்க. நான் கொஞ்சம் திருப்பு சொல்லிட்டு இருக்கேன்னு கஷ்டப்படாதீங்க, திருப்புங்க. அப்போதான் நிறைய விஷயத்தை விலகி கொள்ளுவீங்க. யோவான் 12 திருப்பிட்டு அதில் 4, 5 வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். தேவன் இயேசு மேல ஒரு பொம்பளை தைலம் உடைத்து வெளியேறப்பட்ட தைலத்தை அவருடைய மரணத்துக்காக வைக்கப்பட்டது, அவரை அனாயின்ட் பண்ணுறதுக்காக உடைச்சி ஊத்துறாங்க. அதை பார்த்து யூதாஸ்க்கு கோபம் வந்துருச்சு. ஏன்? எவ்வளோ பெரிய புனிதமான சிந்தை தெரியுமா இருக்கு. அந்த 300 வெள்ளி எடுத்து ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லுவார். ஆனால் உண்மை கதையில் அவர் பணம் பிரியர். அந்த தைலத்துக்காக ஃபீல் பண்ணல. அவரு காசு காணிக்க பையில விட்டா கை விட்டுக்கிறதுக்கு. வாசிங்க. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். இப்ப 7 வாசிங்க. அப்பொழுது இயேசு, இவளை விடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால். கவனிங்க. ஹேய், அவளை விடு அப்படின்னு விட அவளை. அது ஒரு பிசாசை அதத்திர விடும். ஏன்னா தேவனை அனாயின்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய புனிதமான காரியம், எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம். ஆனால் அதை தேவனே குற்றப்படுத்தி தேவன் ஏதோ தப்பு செய்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு நீதியான ஜட்ஜ்மெண்ட், ஏழைகளுக்கு இறங்குற அந்த தன்மையை கொண்டு வச்சு குற்றப்படுத்திட்டு உட்காந்துருக்கான். பார்த்தீங்களா? இது யாருடைய கேரக்டர்? பிசாசோட கேரக்டர்.
சில நேரத்தில் நம்ம கண்ணு மின்னுக்கு பார்க்கும்போது சரியா நினைச்சு, ஆனா இவங்களாம் தப்பா செஞ்சிட்டாங்களே, அது உங்க பார்வைக்கு. நம்மளுக்கு எப்பொழுதும் ஒரு எண்ணம் நம்ம கரெக்டா தான் இருக்கிறோன்ட்டு. அப்ப கவனிங்க, யூதாஸ் இஸ்காரியோட் அவனுக்குள்ளால பணத்தை திருடுகிற அந்த தன்மை இருந்துச்சு. பணப்பிரியனாய் இருந்தான். எனக்குதான் உலகத்தை மேல ஆசையுடையவன். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, ஸ்பிரிச்சுவல் இல்லை. ஆனா அவனுக்குள்ளாலே ஒரு நல்ல மனசு இருந்துச்சு. தேவனை காட்டி கொடுத்து விட்டோம். தப்புதான், போய் தூக்கம் அடி செத்து போயிட்டான். ஏன்? யூதாஸ் முட்டாள்தனம் பண்ணிட்டான். பேதுருனா தேவனை சபித்தார், சைத்தாரு. ஆனா மன திரும்பிட்டாரு யூதாஸ். அவன் இயேசுவே காட்டி கொடுத்து, இயேசுவை காட்டி கொடுத்து இயேசுவை அக்னிக்கு உட்படுத்திட்டாங்க. இந்த வார்த்தை விளக்குதா? யூதாஸ் செஞ்சு சரின்னு சொல்ல, அந்த அவ்வளோ பெரிய குற்றத்தை செய்து விட்டேன் என்று தெரிந்து மனம் திரும்பி தவறான முடிவு எடுத்தவன் தான் யூதாஸ். விளங்குதா? அதான் வசனம் சொல்ல, அவன் திருவாளம் இருந்தால் நல்லாவே இருக்கும், அவன் பிறக்காம இருந்தால் நல்லா இருக்கும்னு வேணும் சொல்லி. இங்க கவனிங்க. அப்ப யூதாஸை எப்படி பிசாசு தனிமைப்படுத்தி அவனுக்குள்ளால போகிறான் கவனித்தீங்களா? பிசாசு அழகா யூதாஸை தனிமைப்படுத்தினான். அதுக்கு அவன் பயன்படுத்தின காரியம் என்னது? பிடிச்சிட்டீங்களா பார்க்குறேன். என்னது? பணம். அப்பா, பணத்தை பயன்படுத்தினான், பொருளாசையை பயன்படுத்தினான். அடுத்தது, பிசாசு உங்க லைஃப்ல நீ நல்லா சம்பாரி, பணம் இருந்தாதான் உனக்கு மரியாதை, உன் சொந்தக்காரங்களாம் உன்னை மதிப்பாங்க, உன் சொந்தக்காரெல்லாம் மதிப்பான். கர்த்தர் மதிக்கவே மாட்டார். கர்த்தர் உங்களை மதிக்கவே மாட்டார். நான் அதான் சொல்லுவேன், சபைக்கு நேரம் கொடுக்க முடியல பஸ்டர், ஒரே வேலை, வேலையை கட்டி பிடிச்சிட்டு அழுவு. உன் வேலையை கட்டிக்கோ, உன் வேலையை உனக்கு எல்லாம் செய்யும். நான் சொல்கிறேன், உங்களுக்குலாம் புரியாது. ஸ்பிரிச்சுவலாக உங்களை எப்படியா கொண்டு வந்தோம், ஆவியானவர் இன்னும் நீங்களும் ஒன்றாகி நீங்கள் தேவனுக்கு ஏற்ற மனவாட்டியாக மாறணும் அப்படின்றது தான் சபையோடைய எண்ணம். அப்போ நம்மளுக்கு ஒன்று புரியணும், நம்ம எதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். தனிமையில் போகிறோமே, சரியான தனிமை தானா? நினச்சிக்காதீங்க நான் பணத்துக்கு பின்னாடி போகிறது தனிமை இல்லைன்ட்டு. பணத்துக்கு பின்னாடி போகிறதும் தனிமை தான், உலகத்துக்கு பின்னாடி போகிறதும் தனிமை தான். நான் அதான் சொன்னேன், நான் இதை இனிமேல் அடிக்கடி சொல்லான் இருக்கேன். ரொம்ப பேர்த்துக்கு எண்ணம் இருக்குது, தான் நான் எப்படியாவது ஒரு வீடும் காடி வாங்கிடணும், வாங்கிட்டா என் வாழ்க்கை செட்டில்டு. அந்த பைத்தியகாரத்தனத்தை முதல் ஒழிச்சு போடுங்க, அந்த பைத்தியகாரத்தனத்தை ஒழிச்சு போட்டுருங்க. இதெல்லாம் தான் செட்டில் நினைக்காதீங்க. ஆவியானவர் எனக்குள்ளால இருக்கிறார், நான் மீட்புக்குன்னு வைக்கப்பட்ட பரிசுத்தாவியானவர், மீட்புக்குன்னு வைக்கப்பட்ட முத்திரையான பரிசுத்தாவியனை பெற்றுக்கொண்டேன்றதான் செட்டில்டு. பரிசுத்தாவியன் எனக்குள்ளால் இருக்கிறார், நானும் ஆவியனும் ஒன்றாய் நடந்து கொண்டு இருக்கிறோம். நான் கட்டாயம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன். நான் ரட்சிக்கப்பட்டது, என்னுடைய ஓட்டத்தை நான் ஓட்டி முடிக்கும் பொழுது நான் உண்மையாலே எடுத்துக்கொள்ளப்படுவேன். மரணம் முந்திச்சோ இல்லை வருகை முந்தினாலும் சரி, நான் கர்த்தரோட சன்னிதானத்துக்கு தான் போய் சேருவேன்ற நிச்சயம், நம்பிக்கையும் வைராக்கியம் வந்தாதான் நீங்கள் செட்டில்டு. அதுக்கு நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். தாவீது மாரி போயிட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு நினச்சிங்கன்னா முடிச்சு, அதை தட்டி தூக்கிடுவாங்க. எனக்குதா முடிவு பரியந்த வரைக்கும் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான், நடுவுலலாம் கிடையாது. ரட்சிப்பை ரொம்ப சீப்பாக்கிறாதீங்க. அது இலவசம்தான், ஆனால் சீப் இல்லை. ரட்சிப்பு இலவசம், ஆனால் மதிப்பில்லாதது அல்ல, அது சீப்பானது அல்ல, அது ரொம்ப வெளியேறப்பட்டது. அது நம்மளுக்கு கிருபையாய் கிடைத்தது. ஆனால் அந்த கிருபை பெற நம்ம கிருபை பெற்றிருக்கோம். இரக்கத்தை பெறத்துக்கே இரக்கம் பட்டிருக்கும், சும்மாலாம் வரல. அதை கேவலமாக்கிறாங்க, அது ரொம்ப வெளியேறப்பட்டது. உயிர் என்னது, நம்மெல்லாம் உயிராக இருக்கிற மனிதர்கள் சாதாரணமான மனிதர்கள், ஆனால் பாவம் செய்தவர்கள். விளங்குது அவங்களுக்கே? சாதாரண மனிதர்கள், பாவத்தில் வாழ்கிற மனிதர்கள். நம்மெல்லாம் வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மளுக்காக அதை அவர் கொடுத்தாரு. விளங்குதா? ரொம்ப வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி இந்த சாதாரண மனிதனை மீட்டார். கிருபையை என்றைக்கும் அசட்டை பண்ணி கிருபையை கீழே தள்ளி கேவலப்படுத்திடாதீங்க. இன்றைக்கி கிருபைன்றது உங்கள் காலில் எத்திக்கிட்டு இருக்கிற பந்து மாதிரி ஆச்சு. நான் எத்தனை நீ வச்சுக்கோ, நான் எத்தனை நீ வச்சுக்கோ. பாவ மன்னிப்பு இலவசம், கிருபை இலவசம், ரட்சிப்பு இலவசம், ஆனால் எல்லாம் சீப் இல்லை.
அது வெளியேறப்பட்ட தேவனால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஈவு, பரம ஈவு. அது விலகி கொள்ளணும். அப்போ பிசாசு உங்களுடைய தனிமையை எங்கே பயன்படுத்துகிறான்றதை நீங்கள் கவனமாக விலகி கொள்ளணும். நம்ம ஒரு வசனத்தை வாசித்து இதை முடிக்கலாம். எபிரேயர் 5:14. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அதாவது பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னன்றது வகை பிரித்து பார்க்குற மனிதருக்குரியது. அப்போ நம்மளுக்கும், நான் ஏன் இந்த வசனத்தை வைக்கிறேன்னா, முதல்ல நன்மையினால் வருகிற தனிமையா இல்லை தீமைக்காக வருகிற தனிமையான்றதை நீங்கள் முதல் நிதானிக்கணும். நன்மை தீமையை என்னன்றது அறியத்தக்கதா பலமான ஆகாரத்தை சாப்பிடுகிறவர்களா இருக்கணும். பலமான ஆகாரம்ன்றது தேவனுடைய ஆழமான ஞானம். பேசிக்கு இந்த மூல உபதேசம் அல்ல, ஆழமான ஞானம், பலமான சத்தியம். ரொம்ப பேத்துக்கு பலமான சத்தியத்தை பற்றி பேசும்போது என்ன பேசுறாரு, எனக்கு உங்களை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப புரியுதா என்ன பேசிட்டு இருக்கு? ஏன்? இது பலமான சத்தியம். இந்த பலமான சத்தியத்தை நீங்கள் முதல் விளங்கிக்கணும். ஏன் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா, நீங்கள் பலவானாய் மாறும்படிக்கு கர்த்தர் அது உங்களுக்கு கொடுத்துட்டு. நீங்கள் முதல் நன்மை தீமையை என்னதுன்றதை வகை பிரித்து பார்க்கறதுக்கு தெரியணும். எனக்கு தனிமை வரும் போதே முதல் யோசிக்கணும், இந்த தனிமையில் நான் தனியாக நிற்கிறேனா இல்லை நான் கர்த்தரோட நிற்கிறேன்னா. நான் கர்த்தரோட நிற்கிறேன்னா எவ்வளோ பேர் தனிமை தான் எனக்கு பிரச்சனை இல்லை தெரியுமா? கரெக்டாக என்னை வனாந்தரத்தை கடத்தி கொண்டு வந்துடுவார். இப்படி ஒரு பரிசுத்தம் இப்படி விதமாய் சொன்னார். என்னன்னா, எந்த ஒரு பரிசுத்தவானும் வனாந்தரத்தை சத்ததே இல்லை. ஒரு பரிசுத்தவானும் வனாந்தரத்தை கடக்கும்போது செத்ததா பைபிளில் சரித்திரமே கிடையாது. கர்த்தர் கடத்தி கூட்டிட்டு வந்துட்டார். விளங்குதா? அது மோசையா இருக்கட்டும், எலியாவா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இயேசுவாவே இருக்கட்டும். விளங்குதா? ஆனா நம்ம தனிமையில் நடந்து போகும்போது தேவனோட நடந்து போவோமானால் பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா? ஒருத்தர் அப்படி நடந்து போனார். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24 வாசிங்க. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாம போனான். செத்து போயிட்டான்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவர் 365 வருஷம் தான் உயிர் வாழ்ந்தாரு. அதோட அந்த காலத்தில் அது ரொம்ப சின்ன வயசு. தேவனோட சஞ்சரித்து கொண்டு போய் காணாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். கொட்டாப், அதான் ரட்சிப்பினுடைய அந்த எடுத்துக்கொள்ள, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுடைய ஒரு முக்கியமான வசனம். எடுத்துக்கிட்டார். ஏன் தெரியுமா? அவன் நடந்து கொண்டே தேவனோட சஞ்சரித்தான். குடும்ப வாழ்க்கையும் வாழ்ந்தான், தேவனோட சஞ்சரித்தான். இன்னைக்கு நம்ம தனியாக இருந்தாலும் தேவனோடு நடக்கிறோமான்றது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான காரியம். அப்போ நினைத்து கொள்ளாதீங்க, நான் தனிமையில் இருக்கிறேன், தனிமை என்னை வாட்டி கொண்டு இருக்குது, தனிமையில் உட்காந்து ஒரே சினிமா பாட்டாக கேட்டுட்டு நான் அப்படியே எனக்கு என்னுடைய தனிமைக்கு நான் மருந்து கொடுத்துட்ருக்கேனுங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் தனிமையில் பிசாசு பக்கத்துலேயே பெட்டில் படுத்துருச்சு. கண்ணுக்கு தான் தெரியல. பல்லெல்லாம் காட்டி அவன் தான் இருக்கான்னு காட்ட மாட்டான். சில நேரத்தில் பிசாசு அப்படி காட்டிட்டாலும் பிரச்சனை இல்லை, துரட்டிடலாம். ஆனால் இது அது இல்லை, இது அதுக்கும் மேலானது. என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியாம பக்கத்தில் படுத்துருக்குது. உங்கள் தனிமையிலேயே உங்களுக்கு வாட்டுவான். உங்கள் தனிமையில் ஒருவேளை நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் இடத்துல போயிட்டு முதல்ல சேருங்க. உங்கள் தனிமை என்ன தரமா காட்டுது? கர்த்தர் உங்க கூட இல்லைன்றதை கர்த்தர் காட்டுறாரு. தனிமையில் ரொம்ப தனிமையாக இருக்கு. அந்த தனிமை கூட சில நேரத்தில் கர்த்தர் ஏன் நம்ம புரிய வைக்கிறாரு? விளங்கிக்கோ, நீயும் நானும் கிட்ட இல்லை, அப்படியாவது நீ என்னை தேடி வருவேன்றதுக்காக தான் காட்டுறேன். நான் தனியாக இருக்கிறேன். இந்தமாரி காமெடிலாம் பண்ணாமல் இருங்க. இந்தமாரி பைத்தியக்காரன்லாம் பண்ணாமல் இருங்க. அடிச்சுட்டு தனிமையாக இருக்கிறேன் ஊருக்கே பேப்பர் போடும். லோன்லினஸ் ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸ் பார்த்து நான் இங்கே பேப்பர், நீ லோன்லியாக இருக்கியா? அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஓனாயெல்லாம் பூனைக்குட்டி மாரி கத்திக்கிட்டு வரும். மியாவ், பச்சிக்கிற ஓனாய்கள். அவங்கள நம்பி இது நாசமாக போயிடும். போனதுக்கப்புறம் நம்பி நாசமாக போயிட்டேன். கர்த்தரை நம்பு, வேண்டாம். அவனை நம்பு, ஓகே. இவரும் லேசுப்பட்ட ஆள் இல்லை. லவ் ஃபெயிலியர். மனுஷன் 2 துண்டு அப்படியே உடஞ்சி விழுந்துட முடியும். அதை ஒட்ட வைக்கிறதுக்கு குளூ தூக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை வரும். இதோ பாரு, உன் இருதயம் உடைந்தது, காயத்தை ஒட்ட வைக்கிற மருந்து என்னிடம் உள்ளது.
அப்படியா காட்டும் உன் இருதயத்தை. நெஞ்சு ஃபுல்லாக க்ரீம் பூசி ஒட்டிடும். ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லவ் புதுஸ் ஆயிரும். ஏன்? நம்பி இருதயத்தை கொடுத்துட்டாங்க. கர்த்தர் கேட்குறாரு இருதயத்தை கொடுத்து. கொடுக்குமா? இது ஏன் கொடுக்க போகுது? இவன் ஏன் கொடுக்க போகிறான்? தூக்கி ஆளாளுக்கு கேட்டால் தூக்கி கொடுத்துருது. அவரு கேட்குறாரு, கொடுக்கவே மாட்டேங்குது. ஆமாம், மினிஸ்ட்ரிக்கு வாங்க முடியாது. மினிஸ்ட்ரிக்கு வாங்க முடியாது. உலகத்துக்கு போ. உலகம் தான் தூக்கிட்டு போவோம். யார் தூக்கிட்டு போவா? உலகம் தான் தூக்கிட்டு போவோம். அன்பான பிள்ளைங்களை விலகிக் கொள்ளுங்க. உங்கள் தனிமையை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, தனிமை மனுஷனுக்கு கூடாத காரியம். விலகிக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாம்.